Good morning, good morning, good morning. Dear Vestigans, Nashok Pesina, Senior Area Sales Manager. So welcome to this wonderful program. ஒரு அற்புதமான ஒரு மாலை பொழுதுல எஸ் டெஃபினட்டா நமக்கு ஒரு தைரியத்தை தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட் அதுதான் இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். வெஸ்டீஜ் நிறுவனம் 17 ஆண்டுகள் நிறைவு செய்து இன்னைக்கு 18வது ஆண்டுல அடியெடுத்து வைத்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா நகர ஆரம்பிச்சிருக்கோம். எத்தனை விதமான மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரைட் ஃப்ரம் டே ஒன்ல இருந்து இன்னி வரைக்கும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஓரியன்டட் கம்பெனியாக இன்னைக்கு வெஸ்டீஜ் இருக்கக்கூடியது எப்போ ஆனாலும் இருக்கும் அப்படிங்கிறத டெஃபினட்டா நம்மளால சொல்ல முடியும். பிகாஸ் ஈவன் இப்போ இருக்கக்கூடிய இந்த நியூ பிளான் சிஸ்டம்லயுமே வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பல விதத்துல ஒவ்வொருத்தருக்குமே இந்த முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில இதுவும் மாத்தி அமைச்சிருக்காங்க. கடந்த 1.5 ஆண்டுகளாக இந்த கொரோனா வைரஸ், லாக்டவுன், பேண்டமிக் சிச்சுவேஷன், இந்த மாதிரி எத்தனை விதமான வார்த்தைகள் நிறைய இண்டஸ்ட்ரீஸை காலி பண்ணியிருந்தால் கூட பட் டைரக்ட் செல்லிங் பொறுத்த வரைக்கும் அது ஒரு சாதாரண வார்த்தை. இன்ஃபேக்ட் வெஸ்டீஜை பொறுத்த வரைக்கும் அதுல ஒரு வார்த்தைகளே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். எந்த காலகட்டத்திலுமே நம்மளுடைய வியாபாரம் அப்படின்னு பார்க்கும்போது இது அடுத்து மேல் நோக்கி தான் இருந்தது. மேல் நோக்கி அப்படிங்கிறத விட இன்ஃபேக்ட் வெஸ்டீஜ்ல இணைஞ்ச எத்தனையோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எதை பத்தியுமே கவலைப்படாம அவங்களால சக்சஸ்ஃபுல்லா அடுத்தடுத்த நிலைகளை அவங்களால தாண்ட முடிஞ்சது, அவங்களோட கனவுகளை அடைய முடிஞ்சது. அவங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்னால இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த உற்சாகம், உத்வேகம் இது எல்லாத்தையுமே கொடுக்க முடிஞ்சதை நம்மளால கண்ணால பார்க்க முடிஞ்சது. கிரேட் விஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் அவங்க விரும்பத்தக்க வகையில ஒரு பொருளாதார சுதந்திரத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதான் வெஸ்டீஜோட விஷன். அதன் அடிப்படையில பார்க்கும்போது எஸ் இன்னைக்கு நிறைய மில்லியனர்ஸை உருவாக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய மில்லியனர்கள் தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்க போறாங்க. ஒரு பெஞ்ச் மார்க்ங்கிறது இன்னைக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த பெஞ்ச் மார்க் அப்படிங்கிறது என்ன? இன்னைக்கு டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரீஸ்ல எத்தனை கம்பெனி இருந்தாலுமே வெஸ்டீஜ் மாதிரியாக ஒரு கம்பெனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இன்னைக்கு என்ன அடுத்தடுத்து நமக்கு தேவைப்படுதோ அதற்கேற்றாற் போல அந்த மாற்றங்களை உடனடியாக கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு டிஜிட்டல் மூலமாக, டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மூலமாக எந்த விதமான ஈவெண்ட்ஸும், எந்த விதமான ப்ரொமோஷன்ஸோ, ஸ்கீம்ஸோ எதுவாக இருந்தாலும் உடனுக்குடனே மக்களை சென்று அடையக்கூடிய வகையில இன்னைக்கு நிறைய விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இது ஒரு வரப்பிரசாதம், ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. ஸோ இதுல இணையக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக காத்து கொண்டிருக்கிறது. நெப்போலியன் ஒரு மாவீரன். இந்த மாவீரன் பத்தின கதை நிறைய பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பொதுவாக நம்ம லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளை சுத்தி யார் என்ன பேசுறாங்க அப்படிங்கறத அதிகமாக நம்ம வந்து ஒரு கவனத்தை செலுத்துறோம். நம்மளை பத்தி இப்படி நினைப்பாங்களோ, அப்படி நினைப்பாங்களோ, நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா, அப்போ நம்மளுடைய கருத்துக்களை விட மற்றவங்களோட கருத்துக்களுக்கு வந்து அதிகமாக நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதுனாலே நிறைய பேர்னால என்ன ஆயிடுச்சுன்னா மிகப்பெரிய அளவுல வளர முடியாம போகுது. ஸோ நெப்போலியன் மாவீரன் அவன் வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயம் இது. இன்ஃபேக்ட் நெப்போலியன் பொறுத்த வரைக்கும் ராஜ குடும்பத்துல பிறந்த ஆள் கிடையாது. பிரெஞ்சு மிலிட்டரி, பிரெஞ்சு டிஃபென்ஸ்ல ஒரு கடைநிலை சோல்ஜராகத்தான் நெப்போலியன் வந்து ஆக்சுவலா உள்ளுக்குள்ளேயே வந்தது. அதுல இருந்து நெப்போலியனோட அந்த சுறுசுறுப்பு, புத்திசாலித்தனம், புத்தி கூர்மை, இந்த மாதிரி பல விஷயங்கள் இது அடுத்து முன்னேற்றத்தை கொண்டு வந்தது. அதன்படிதான் ஒரு படை தளபதியாகி பிளஸ் அந்த நாட்டுக்கே ராஜாவாக நெப்போலியன் வந்து மாறினார். ஜெனரல் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, இப்ப திடீர்னு ஒருத்தர் வளர்ச்சி அடையும் போதே அவங்கள பத்தி இகழ்வாக நிறைய பேச ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்க டிமோட்டிவேட் பண்ண இவங்க வந்து குறைச்சு மதிப்பீடு செய்யும் போது என்ன ஆகும்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த தன்னம்பிக்கை வந்து குறைஞ்சு அவங்களால வெற்றி அடைய முடியாது. பொதுவாக எல்லார் லைஃப்லயுமே எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. அப்ப இந்த நாட்டுக்கே ராஜா ஆன பிறகு இன்ஃபேக்ட் இந்த ராஜ பரம்பரைன்னு இருக்கும் இல்லையா, அந்த ராஜ பரம்பரையுமே கூட வந்து நெப்போலியனை பத்தி ரொம்ப தவறான விஷயங்கள் அப்படிங்கிறத பேசிட்டு இருந்தாங்க. பட் எல்லாருமே என்னன்னா மறைமுகமாக அவரை பத்தி கிண்டல் பண்ற, அவரோட உருவத்தை பத்தி, அவரோட ஹைட்டை பத்தி, அவரோட பிளானிங்ஸை பத்தி, அவரோட எக்ஸிகியூஷன் பத்தி, இந்த மாதிரி அவரை பத்தி ரொம்ப ரொம்ப குறைவாக மதிப்பிட்டு நிறைய பேர் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் அவர் ஒரு பெண்மணியை காதலிச்சு அவர் கல்யாணம் பண்ணாரு. அவங்களுக்கு 2 குழந்தைகளும் பிறந்தது. ஆனா யாருமே விடல, அவரை பற்றி வந்து தப்பா பேசுறது யாருமே விடல, தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்ப நெப்போலியனோட ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அந்த ஆர்மியில இருக்கக்கூடிய அந்த படை தளபதி அப்படின்னு சொல்லும் போது ஒரு நாள் அவர் வந்து நெப்போலியன் கூப்பிட்டு கேட்கிறாரு, நானும் பல ஆண்டுகளாக பார்த்துட்டே வரேன், உன்னை பத்தி நிறைய பேர் தப்பா பேசுறாங்க, உன்னை பத்தி கேவலமா பேசுறாங்க, இதெல்லாம் உன் காதுல விழுது,
ஆனா அதெல்லாம் காதுல விழுந்தும் நீ அது எதுக்குமே நீ ரியாக்டே பண்ணலையே. அப்ப இதெல்லாம் வந்து உனக்கு அசிங்கமா இல்லையா, வெக்கமா இல்லையா, வேதனைப்படக்கூடிய விஷயமாக உனக்கு தோணவே இல்லையா? உன்னை பத்தி இத்தனை பேர் தப்பா பேசும்போது அதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு என்னைக்குமே யோசிக்கவே இல்லையே, இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். அப்ப நெப்போலியன் சொல்றாரு, சரி ஓகே, நான் அதை வந்து உனக்கு ப்ரூவ் பண்றேன், இதனால எனக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறத நான் உனக்கு ப்ரூவ் பண்றேன். சரி, என்னை பத்தி இகழ்வா பேசின நம்ம படையில இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ், அந்த சோல்ஜர்ஸ்ல ஒரு ரெண்டு பேர் யார் அளவுக்கு அதிகமாக வந்து என்னை பத்தி தப்பா பேசினாங்களோ அந்த 2 சோல்ஜரை என் முன்னாடி வரவே அப்படின்னு. இவரும் போறாரு, அவரோட ஃப்ரெண்டு எல்லாருமே தேடிட்டு அந்த 2 சோல்ஜர்ஸ் அவர் முன்னாடி கொண்டு வராங்க. அப்போ நெப்போலியன் கேட்கிறாரு, ஏப்பா என்னை பத்தி இந்த மாதிரி நிறைய தப்பா பேசுங்களாமே, தளபதி வந்து சொல்றாரு அப்படிங்கும்போது அவங்க சொல்றாங்க, ஐயோ இல்ல, நாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே நாங்க பேசல, நாங்க இந்த மாதிரி பேசினது யாரோ தப்பான கருத்துக்களை உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நிச்சயமாக உங்களை பத்தி அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் வந்து எங்க கிட்ட கிடையாது, நாங்க யாருமே அந்த மாதிரி பேசல அப்படிங்கிறார். சரி ஓகே, நீங்க 2 பேரும் போங்க. அப்போ திரும்ப தளபதியை பார்த்து கேட்கிறார், சரி இதுக்கு என்ன சொல்ற அப்படி. இல்ல, அவங்க பயத்தினால வந்து சொல்லல, ஏன்னா நீ தண்டனை கொடுக்கலாம், சிறையில் அடைக்கலாம், இல்ல கொலை பண்ணலாம், என்ன வேணா நீ பண்ணலாம், அந்த பயத்தினால அவங்க சொல்ல அப்படின்னா. அப்படியா, நீ கூப்பிடு அப்படிங்கும் போது திரும்ப அந்த சோல்ஜர்ஸ் கிட்ட வந்து நெப்போலியன் சொல்றார், நான் வந்து இப்போ ஒரு ப்ராமிஸ் பண்றேன், நான் உங்களை வந்து எதுவுமே செய்ய மாட்டேன், உங்களை வந்து தண்டிக்க மாட்டேன், சிறையில் அடைக்க மாட்டேன், உங்களை வந்து கொலை பண்ண மாட்டேன், நீங்க இப்ப என்ன வேலையில இருக்கீங்களோ, எப்படி இருக்கீங்களோ இது அப்படியே வந்து தொடரும், உங்களுக்கு எந்த காரணத்துக்காகவும் நான் வந்து பழித்திருக்க மாட்டேன் அப்படிங்கிற. பட் அப்படி இருந்துமே அந்த சோல்ஜர்ஸ் வந்து இல்ல நாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே பேசல, யாரோ சொன்ன விஷயங்கள் தவறாதான் அந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே, நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு தளபதியை கூப்பிடுறாரு. சரிவா, நம்ம அரண்மனைக்கு போலாம் அப்படின்ட்டு உள்ளுக்குள்ள பேலஸ் உள்ள போறாங்க. ஒரு விழா மாதிரி வந்து பேலஸ்குள்ள நடந்துட்டு இருக்கு, நிறைய டான்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேஷன்ஸ் அங்க போயிட்டு இருக்கு. இவர் உள்ள வர 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 அங்க இருக்கக்கூடிய அந்த ராஜ பரம்பில் இருக்கக்கூடிய சில பேர் என்ன இன்டைரக்டா இவரை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். நேரா யார் பேசுறாரோ அவருக்கு முன்னாடி போய் நிக்கிறார். சரி, இது வரைக்கும் நீங்க பேசுனீங்களே, நான் உள்ள வரும்போது நீங்க என்னென்ன பேசுனீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இப்ப நான் உங்க முன்னாடி வந்துட்டேன், எனக்கு முன்னாடி நீங்க தாராளமா பேசலாம், என்னை பத்தின உங்களோட அபிப்பிராயம் என்ன இருக்கோ அந்த அபிப்பிராயத்தை பத்தி நீங்க டைரக்டா நீங்க பேசலாம் அப்படிங்கிறார். ஆனா அந்த பேசின மனிதருக்கு வந்து ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு. என்னோட நேரடியாக வந்து நின்று கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அசிங்கப்பட்டு, இல்ல நான் எதுவுமே நான் சொல்லல, நான் வேற யாரோ பத்தி வந்து நான் நினைச்சிட்டு இருந்தேன், வேற யாரோ பத்தி நான் பேசினேன், நீங்க ஒரு மாவீரன், உங்களை பத்தி இந்த மாதிரி நான் பேச முடியாது அப்படின்னு சொல்லி அவரும் அந்த இடத்தை விட்டு வெளில போயிடாரு. அப்ப தளபதியை பார்த்து நெப்போலியன் சொல்றாராம், என்ன மூஞ்சிக்கு நேரா பார்த்து யாராலையும் எதையுமே பேச முடியல, என் முகம் பார்த்து யாரால எப்ப எதுவுமே பேச முடியலோ அவங்க எல்லாம் கோழைகள், ஒரு கோழைகள் சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்டு நான் ஏன் கவலைப்படணும், என்னோட முன்னேற்றத்திற்கு அது எப்படி ஒரு தடையாக இருக்க முடியும், மற்றவங்க என்ன வேணா பேசலாம், சரி என்னோட இலக்கு என்னவோ அந்த இலக்கை நோக்கி நான் தொடர்ந்து போய்கிட்டு தான் இருப்பேன், என்னை யாருமே தடுக்க முடியாது, யார் என்ன பேசணும் அதை பத்தி நான் கவலைப்பட முடியாது. சோ ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருந்தா நிச்சயமாக வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அதனாலதான் கீழே அந்த வாசங்கள் நான் கொடுத்திருக்கேன். நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா புயல்களும் நம்ம அழிவு பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய புயல்கள் இல்ல, ஏற்கனவே அழிவிலிருந்து நம்ம நல்ல பாதைக்கு மாற்றி செல்வதற்காகவும் எத்தனை விதமான புயல்கள் நம்ம வாழ்க்கையில ஏற்படலாம். மாற்றங்கள் ஒன்றே மாறாதது. ஏன்னா இன்னைக்கு இந்த கதையை நான் சொல்ற மாதிரி இன்னைக்கு நம்மளுடைய ஹீரோ அவரும் நெப்போலியன் மாதிரிதான். அவருடைய லைஃப் பொறுத்த வரைக்கும் எத்தனையோ விஷயங்கள் அவர் சந்திச்சிருக்காரு. அதை தாண்டி இன்னைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு லீடரா, ஒரு லிவிங் எக்ஸாம்பிளா இன்னைக்கு வந்து அவருடைய அந்த வாழ்க்கை பயணத்தை நம்ம முன்னாடி எடுத்து வைக்க போறாரு. இன்ஃபேக்ட் மதுரையை நேட்டிவாக கொண்டவர். வெறும் சாதாரண கூலி வேலை செய்யக்கூடிய குடும்பத்துல தான் கணவன் மனைவி 2 பேருமே பிறந்தாங்க. ஜஸ்ட் ரொம்ப ரொம்ப சாதாரணமான கூலி வேலை செஞ்சு வாழ்க்கையை நடத்துறவங்க. இன்ஃபேக்ட் மிடில் கிளாஸ் கூட இல்ல, லோயர் மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்துல இருந்து 2 பேருமே வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு, அந்த டைம்லயே வந்து மெக்கானிக் வேலை பண்ணணும், ஏன்னா குடும்பத்தை காப்பாற்றணும், சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 2 வீலர் மெக்கானிக் ஷாப்ல போய் வேலை செஞ்சாரு. ஸோ அவர் வேலை செஞ்சு அதன் மூலமாக வந்த சம்பாத்தியத்தை வச்சு அவருடைய படிப்பு செலவு அவரே பார்த்துக்கிட்டார்.
ஸோ இவர் டிப்ளமோ முடிச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் ஹீரோயின் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து டிகிரி முடிச்சிருக்காங்க. இது லவ் கம் அரேஞ்ச்டு மேரேஜ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியை பத்தி எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் அவங்களுக்கு கிடையாது. இன்ஃபேக்ட் அவருடைய ஸ்பான்சர் பல தடவை அவர்கிட்ட வந்து கேட்கும்போது அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் இருக்காங்க இந்த டைரக்ட் செல்லிங் எல்லாம் போய் நிறைய பணத்தை விட்டுட்டாங்க, அவங்க லைஃபே வந்து நீங்க காணாம போய் இருக்காங்க, இதெல்லாம் தேவையில்லை தேவையில்லை தேவையில்லைன்னு சொல்லிட்டு பல பல டைம் வந்து அவருடைய ஸ்பான்சரை அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. ஆனா அந்த நேரத்தில் அவர் ஸ்பான்சர் கேட்ட ஒரு கேள்வி அவரை யோசிக்க வச்சது. அந்த ஒரு கேள்வியை எடுத்து ரைட் இதை ஏன் நம்ம வந்து ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இவர் ஆரம்பிக்கும் போது நிறைய தடங்கல்கள் இடைஞ்சல்கள் ஏற்பட்டது. நிறைய பேர் நிறைய விதமாக மறைமுகமாக அவரை பத்தி எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சாங்க. பட் எதை பத்தியுமே அவர் கவலைப்படல. இங்க ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும், அது மட்டும் தான். வாழ்க்கையில் எத்தனை விதமான கஷ்டங்கள் பட்டிருந்தாலும் சரி, அந்த கஷ்டத்துல இருந்து இன்னைக்கு நம்ம வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றியை நோக்கி போகணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நினைச்சாரு. அவர் வாழ்க்கையில ஏற்பட்ட அந்த புயல் வசந்தமாக மாற ஆரம்பிச்சது. முதல் மாதம் வெறும் 35 ரூபாய் வருமானம். 2018 ஏப்ரல் மாதம் வெஸ்டீஜ்ல இணைஞ்சாரு. வெறும் 35 ரூபாய் வருமானத்தோட தான் ஆரம்பிச்சாரு. இன்ஃபேக்ட் அவர் செஞ்சுட்டு இருந்த 2 வீலர் மெக்கானிக் அந்த ஷாப்ல இது இவரே தனியா வந்து ஷாப் அதுக்கப்புறம் வச்சு நடத்தினாரு. அப்ப காம்படிஷன் வந்து அதிகமாயிடுச்சு. இந்த காம்படிஷன்ல மிஞ்சி பண்ணா 15,000 20,000க்கு மேல அவருடைய வருமானம் அப்படிங்கிறது கிடையாது. இன்ஃபேக்ட் சில மாதங்கள் வந்து வருமானமே இல்லாம போயிருக்கும். ஏன்னா ரெகுலர் கஸ்டமர்ஸ் அந்த மாதிரி யாராவது வந்தா தான் தொடர்ந்து நடக்கும். ஒன்ஸ் ஒரு தடவை சர்வீஸ் விட்டாங்கன்னா அடுத்த சர்வீஸ் 3 மாசம் 4 மாசம் ஆகும். அப்ப சில மாதங்கள்லாம் ஒரு வருமானமே கூட இல்லாமல் அவங்க வாழ்க்கையை ஓட்டியிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு நிலைமையில வெஸ்டீஜோட வாய்ப்பை ஆரம்பிச்சு அதிகபட்ச வருமானமாக 1,36,000 ரூபாய் வெஸ்டீஜ் மூலமாக சம்பாதிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஸ்டாண்டர்டா கன்சிஸ்டன்டா 1 lakh பிளஸ் இன்கம் தொடர்ந்து அவங்க வெஸ்டீஜ் மூலமாக வாங்கியிருக்காங்க. ஸோ ரீசெண்டா ஹுண்டாய் சாண்ட்ரோ இந்த காரும் வாங்கியிருக்காங்க. ஸோ அவரோட வாழ்க்கையில இந்த புயல் எப்படி வசந்தமா மாறிச்சு அப்படிங்கிறது கேட்கறதுக்காக நம்ம தயாரா இருக்கோம். ஸோ ஜாயின் மீ டு வெல்கம் தி கிரவுன் டைரக்டர், வெரி சார்மிங் கப்பல், மிஸ்ஸஸ் ராணி அண்ட் மிஸ்டர் ஜெகன் நேரு. வி வெல்கம் யூ சார் இந்த ஸ்டேஜ். இனிமே உங்களோடது. எஸ், உங்களுடைய வாழ்க்கை பணத்தை கேட்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். வி வெல்கம் யூ சார். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சார் கண்டினியூ பண்ணுங்க. சரி, நீங்க பேசலாம், கண்டினியூ பண்ணுங்க. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். என்னுடைய பேர் ஜெகன் நேரு. என்னோட பேர் ராணி. இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் மூலமா வெஸ்டீஜ் ஈவினிங் வித் கிரவுன் அப்படின்ற ப்ரோக்ராம் மூலமா உங்களை சந்திக்கிறதா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ப்ரோக்ராம்ல லைஃப் ஸ்டோரி, லைஃப் சக்சஸ் ஸ்டோரி அப்படின்னு சொன்னாங்க. லைஃப் சக்சஸ் ஸ்டோரி, இந்த சக்சஸ் அப்படின்றது நீங்க தான் சொல்லணும். இது சக்சஸா இல்லையா அப்படின்றது இந்த ஸ்டோரி எண்ட், இந்த ஸ்டோரி முடிவு வரை கேளுங்க. இது சக்சஸா இல்ல சக்சஸான ஸ்டோரி இல்லையா அப்படின்றத நீங்க முடிவு பண்ணலாம். இந்த ஸ்டோரிய நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்கும், நிறைய ரகசியங்களும் இருக்கும். பார்க்கலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். மதுரையில பிறந்தான். மதுரையில தெப்பகுளம் ஏரியால வந்து நிறைய லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. என்னுடைய லைஃப்ல ஸ்டார்டிங்ல இருந்து கிராமம் அப்படின்றதே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் மதுரை தான். மதுரைக்குள்ளதான் என்னுடைய லைஃபே வந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ வரைக்கும் மதுரையில தான் ரன் பண்ணிட்டு இருக்கோம். என்னுடைய பேரண்ட்ஸ் ஸ்லைட் ஷோ போடுங்க சார். ஸ்லைட் ஷோ ஆகல. காயத்ரி. ஸ்லைட் ஷோ வரல, ஸ்லைட் ஷோ போடுங்க.
என்னுடைய பேரண்ட்ஸ் ஜெயராம், காயத்ரி. எங்க அப்பா ஒரு கூலி வேலை, எங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். எங்க அப்பாவுடைய ஒர்க் இதுதான். காப்பரை வந்து ஃபுல்லா வந்து லிக்யூட் ஆக்கி அதை வந்து பொருளா மாத்துறது, இந்த ஒர்க் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. சின்ன வயசுல நான் போவேன், சாப்பாடு எடுத்துட்டு போவேன், போய் பார்ப்பேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்துல அவர் அதை அப்படியே அதை எடுத்து அப்படியே அள்ளி அதை ஊற்றுவார். அந்த குழம்பை வந்து அப்படியே அள்ளி ஊற்றுவார். அந்த காப்பல் உருகுனதை அப்படியே எடுத்து ஊற்றும் போது அவ்வளவு அனல் இருக்கும். அவ்வளவு வேதனையான விஷயங்கள் வந்து அவர் அனுபவிச்சுட்டு தான் இருந்தாரு. இப்படிதான் லைஃப் வந்து ரன் ஆயிட்டு இருந்துச்சு. இதுதான் என்னுடைய லைஃப் ஸ்டார்ட் பண்ண வீடு. இது வெளித்தோற்றம். இதுதான் இந்த சந்துதான். இந்த சந்தில தான் வந்து எங்களுடைய லைஃப் வந்து சின்ன குழந்தையில இருந்து ரன் பண்ணி கொண்டு போனது. இது சின்ன குழந்தையில வந்து ஃபுல்லாமே வந்து ஃபுல்லா விளையாடுறதுதான். ஸ்கூல் போயிட்டு பேக்கை தூக்கிட்டு அப்படி சுத்தி எரிஞ்சிருது. அப்படியே தலையை சுத்தி வீட்டுக்குள்ள எரிஞ்சுட்டு போய் விளையாடுறதுதான் வேலை. எல்லாமே எப்போ பார்த்தாலும் விளையாடுறதுதான். வீட்டுல வந்து திட்டு வாங்குறதுதான் என்னுடைய பிரதான வேலையே வந்து திட்டு வாங்குறது தான். இதனுடைய ஸ்கூல்ல வந்து நிறைய அனுபவங்கள் இருந்துச்சு. நிறைய வாத்தியார் வந்து என்னைய வந்து திட்டிருக்காங்க. என்னுடைய மாமா வந்து வாத்தியாரா இருந்தாரு ஸ்கூல்ல. அவங்க நீ எல்லாம் வந்து எங்க ஊருக்குள்ள போற அப்படின்னு தான் சொல்லி கேட்டிருக்கேன். இப்போ அதை கேட்கும் போது சிரிப்பா இருக்கு. ஆனா அந்த நேரத்துல எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மனம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்ம மாமாவே அப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி. ஏன் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல்லே என்னுடைய இது வந்து ஃபுல்லாவே விளையாடுறதுதான். விளையாண்டுகிட்டே இருக்குது. அதனாலதான் வந்து அந்த இடத்துல வந்து அந்த மாதிரி சொல்லுவாங்க. சரி, அதை பத்தி நான் கவலைப்படாம விளையாண்டுகிட்டே தான் இருப்பேன். இது ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் எங்க வீட்டுல வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா நான் வந்து வீட்டுல இருக்க மாட்டேன். அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்க மாட்டேன். ஏன் நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன்ல வர்றவங்க சொந்தக்காரங்க. என்னுடைய பெரியம்மா வந்து ஒரு 7 பசங்க. அவங்களுடைய குழந்தைங்க வந்து 7 பசங்க. அவங்க எல்லாமே மூத்தவங்க தான். அவங்க எல்லாம் வந்துருவாங்க. அது மாமா பசங்க வந்துருவாங்க. எல்லாருமே வந்துருவாங்க. எல்லாரையும் சுத்தி உட்கார வச்சுட்டு இப்படி லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா நடுவுல உட்காந்துருவாங்க. இந்த இடத்துல வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன். நிறைய வந்து கூனி குறிகுனது வந்து இந்த மாதிரியான ஒரு இடத்துலதான் நான் ரொம்ப கூனி குறியிருக்கேன். நான் பயந்ததும் இங்கதான். இந்த மாதிரி கூட்டத்தை பார்த்து நான் பயந்துருக்கேன். எப்படிதான் இருக்கும் அப்படின்னா அவங்க வந்து சுத்தி உட்காந்துட்டு நீ இங்கிலீஷ் பேசு அப்படின்வாங்க. எனக்கு சுத்தமா சுட்டு போட்டாலும் இங்கிலீஷ் வராது. ஆனா மத்தவங்க எல்லாம் பேசுவாங்க. பாத்தியா நீ என்ன ஆக போற, நீ இப்படி இருந்தா என்ன ஆவ, என்ன மாதிரியான ஒரு உனக்கு வந்து லைஃப் அமையும், நல்லா படி. இந்த வார்த்தை தான் நான் வந்து கேட்டிருக்கேன். இப்படிதான் என்னுடைய லைஃப் வந்து இருந்துச்சு. சின்ன வயசுடைய லைஃப் ஃபுல்லாமே இப்படிதான் இருந்துச்சு. இளவயது மிடில் ஏஜ்ல நான் செஞ்ச ஒரு 2 நல்ல காரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புத்தகம் வாசிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து பிடிச்சமான விஷயம். அது எங்க அம்மாட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் புத்தகம் வாசிக்கிறது. அம்மாவுக்கு ஒரு சல்யூட் பண்றேன். ஏன் அப்படின்னா என்னுடைய லைஃப்ல வெற்றிக்கு வந்து இந்த புத்தகம் வாசிக்கிறது ஒரு காரணமா தான் இருக்குது. என்னுடைய வெற்றிக்கு முக்கிய காரணம் இந்த புத்தகம் வாசித்தல் அப்படின்றது இப்ப நான் உணர்ந்திருக்கேன். அப்போ இருந்தே எனக்கு வந்து தன்னம்பிக்கை நபர்களுடைய ஸ்டோரி படிக்கணும்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா எனக்கு நண்பர்கள் வந்து அவங்கதான். என்னுடைய நண்பர்களும் என்னை வந்து நிறைய வந்து டிமோட்டிவேஷன் தான் பண்ணுவாங்க. அதுக்காகவே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னால முடியும் சொல்லி வருஷத்துக்கு 2 தடவை நான் பிளட் கொடுப்பேன். நல்ல காரியம் அப்படின்றது வந்து என்னால முடியும் அப்படின்னு நான் நிரூபிச்ச முதல் காரியம் வந்து இந்த இதுதான். 2002 இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். நான் இப்போ வரைக்கும் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். 2 வருஷத்துக்கு 2 தடவை நான்
பிளட் டொனேட் பண்ணுவேன். ஏ பாசிட்டிவ். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க தாராளமா எனக்கு கால் பண்ணலாம். சின்ன வயசுல இவன் வந்து 9th ஃபெயிலு, 10th ஃபெயிலு, 2 ஃபெயிலு. அது அப்புறம் எப்படியோ கரஸ்ல அப்படி இப்படி போய் 10th முடிச்சேன். இதுக்கு மேல உனக்கு சுட்டாலும் படிப்பு வராது அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் என்னுடைய மாமா வந்து மெக்கானிக் ஷாப்ல விட்டாரு. சின்ன வயசுல அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணேன். அங்கேயும் வந்து திட்டு அடி எல்லாமே விடுவோம். அதையும் பொறுத்துட்டு கத்துக்கிட்ட ஆரம்பிச்சேன். கம்பெனிக்கு போனேன். கம்பெனிலையும் வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். அடுத்தடுத்த கம்பெனி போனேன். நானு என்னுடைய இது ஃபுல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சுற்றுறதுதான், ஊர் சுத்துறதுதான். இது கொடைக்கானல் நிறைய தடவை கணக்கே கிடையாது. இப்ப நம்ம வந்து கொடைக்கானல் போனது வந்து கணக்கே கிடையாது. அவ்வளவு நான் சொல்லவே முடியாது. அவ்வளவு தடவை போயிருக்கேன். ஆனா ஒவ்வொரு தடவையும் நான் போகும்போது என்கிட்ட பணம் இருக்காது. என்னுடைய நண்பர்கள் வந்து எனக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உனக்கு தெரியும், எனக்கு தெரியும்டா, உன்கிட்ட பணம் இருக்காது அப்படின்றது எனக்கு தெரியும். நீ மெக்கானிக் தானே, ஏதாவது வண்டி ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா நீ அதை பாப்பையில, அதுக்காக தான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு. எவ்வளவு வேதனையான ஒரு விஷயமா நான் வந்து ஃபீல் பண்ணேன். ஏன்னா பணம் இல்ல, வீட்டுக்கு கொடுக்கறதுதான் சரியா இருக்கு. வேலை பார்க்குற டைம் தானே, வேலை பார்க்குற நேரத்துல அந்த பணத்தை எடுத்து நான் வீட்டுல தான் கொடுப்பேன். இப்படிதான் என்னுடைய நண்பர்கள் சைட்லயும் இந்த மாதிரியான ஒரு அவமானங்கள், இது நான் அந்த நேரத்துல அவமானங்களா நான் பார்த்தேன். ஏன்னா அப்படிதான் சொல்லுவாங்க, நான் மெக்கானிக் அப்படின்னவனே கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்படியே போறது நிறைய தடவை கணக்கு இல்லாம போயிருக்கோம். அந்த நேரத்துல எனக்கு வந்து அந்த டயத்துலதான் அந்த ஒரு வருத்தம் இருக்கும். அதுக்கப்புறம் சந்தோஷமா இருக்கும். அடுத்து என்னுடைய மெக்கானிக் லைன்ல இருந்துகிட்டு படிச்சாதான் ஜெயிக்க முடியும் அப்படிதான் போல அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, மெக்கானிக் லைஃப்ல இருந்து பாலிடெக்னிக் படிக்க ஆரம்பிச்சேன். பாலிடெக்னிக் படிச்சுட்டு அங்க இருந்து வந்து நான் வெளியே வரும்போது ஃபோர்க் லிஃப்ட் ஆபரேட்டர் இந்த பக்கம் இருக்கும் பாருங்க, ஃபோர்க் லிஃப்ட். இது வந்து ஃபோர்க் லிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டெய்னர்ல யூஸ் பண்ணுவாங்க, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணுவாங்க. அந்த இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா கிடைச்சது என்ன அப்படின்னா, ஒரு கார் ஷோரூம்ல வந்து, இப்ப நான் அந்த கார் காட்டிருக்கேன், அந்த ஷோரூம்ல தான் எனக்கு வந்து ஒர்க் கிடைச்சு. அந்த கார் ஷோரூம் புதுசா, நான் சொல்றது வந்து ஷோரூம் அப்படின்றத விட ப்ரொடக்ஷன் கம்பெனில வந்து எனக்கு ஒர்க் கிடைச்சிச்சு. ப்ரொடக்ஷன்ல இருந்தேன். நிறைய விஷயங்கள் அங்க கத்துக்கிட்டேன் நானு. அங்கேயும் வந்து எந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா, அங்க உள்ள சூப்பர்வைசர், அங்க உள்ள மேனேஜர்ஸ், அங்க இருந்து நம்ம வந்து திட்டி வாங்கிட்டே தான் இருக்கணும். அதுவும் இல்லாம ஷிஃப்ட் வந்து நான் கிட்டத்தட்ட வந்து அடுத்த நபர் வந்தாதான் ஷிஃப்ட்டை கண்டினியூ பண்ண, அந்த ஷிஃப்ட்டை விட்டு வெளியவே போக முடியும். அந்த ஒர்க்கை வந்து பினிஷ் பண்ணிட்டு கொண்டு போக முடியும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான். ஒரு சில நேரத்துல இருந்து 3 நாள் 4 நாள் நான் தொடர்ந்து வேலை பார்த்தேன். எங்கேயுமே வந்து தூங்குனது இல்லை. தொடர்ந்து 3 நாள் 4 நாள் வேலை பார்த்திருக்கேன். என்னுடைய லைஃப்ல வந்து இப்படி ஒரு இதை வந்து தூங்காம வேலை பார்த்தது வந்து இந்த டயத்துல தான். ஒரு 1/2 hour அந்த டைம் தான். அதுக்கப்புறம் தூங்க முடியாது. மறுபடியும் அடுத்த வேலை. ஏன்னா ஷிஃப்ட்டுக்கு ஆள் வரல அப்படின்னா இப்படிதான் கண்டினியூ பண்ண முடியும். சரி, இப்படியே லைஃப் போயிட்டு இருந்துச்சுன்னா நிச்சயமா நம்ம உடம்ப வந்து நம்மளால கெடுத்துக்குவோம் அப்படின்னு வந்து யோசிச்சதனுடைய விளைவு. அங்கிருந்து நான் மறுபடியும் மதுரைக்கு வந்தேன். மதுரையில ஒரு மிகப்பெரிய டயர் கம்பெனில வந்து டெஸ்ட் ரைடரா இருந்தேன், பைக் ரேசர். நான் ஒரு ஜப்பான்காரத்தை வந்து அசிஸ்டண்டா இருந்தேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ட்ராக்ல வந்து ரன் பண்ணுவாங்க. கூட வந்து நான் மெக்கானிக் அப்படின்றதுனால எனக்கு நிறைய வந்து அசிஸ்டண்டா கொடுத்தாங்க. பர்சனல் அசிஸ்டன்ட் இருப்பாங்க, மெக்கானிக் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி அப்படிதான் ரன் ஆச்சு. இந்த இதுல வந்து இந்த லைஃப்ல வந்து ரிஸ்கான ஒரு லைஃப். ஃபுல் ரேஸ்ல தான் போவோம், ஃபுல் ஸ்பீடு. டெய்லி 220 கிலோமீட்டர் ரன் பண்ணோம். 220 கிலோமீட்டர்ஸ் டெய்லி ரன் பண்ணியே ஆகணும். அது கட்டாயம். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு 220 கிலோமீட்டர் ஓட்டணும் அப்படின்னா முதுகெலும்பு என்ன ஆகும் அப்படின்றது. முதுகெலும்பு வந்து டேமேஜ் ஆயிடும். அப்படியே நான் ரன் பண்ணிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 years 5 years ரன் பண்ணிட்டு இருந்தேன். அங்க
என்ன நடந்துச்சு அப்படின்னா காதல் காதல் வந்துச்சு. இப்படிதான் போயிட்டு இருந்தோம். ஆனா இந்த வேலை இருந்தா உனக்கு பொண்ணு தர மாட்டோம் அப்படின்ட்டாங்க. சரி வேற வழியே கிடையாது, நம்முடைய தெரிஞ்ச தொழிலான மெக்கானிக் லைனே வந்துருவோம் அப்படின்னு சொல்லி மெக்கானிக் லைன்ல வந்தா கிட்டத்தட்ட ஒரு 7 இயர் வந்து மெக்கானிக் லைன் ஃபுல்லாவே. அந்த நேரத்துல தான் எனக்கு வந்து லைஃப்ல வந்து மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த இடத்துல நடந்துச்சு. மேரேஜுக்கு முன்னாடி நான் செஞ்ச ட்ரை இதையும் நான் வந்து சொல்லி ஆகணும். என்ன மாதிரியான விஷயம் பண்ணேன் அப்படின்னா, சிங்கப்பூர் போறதுக்கு ஒர்க்குக்காக ட்ரை பண்றேன். மெக்கானிக் ஷாப்ல இருந்துட்டு அடுத்த ட்ரை பண்றேன். சிங்கப்பூர்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா 50,000 ரூபாய் லாஸ். இங்க இருந்து ஏர்போர்ட் போறதோட அங்கேயோ என்னை வந்து வெளியே அனுப்பிட்டாங்க. ஏன் அப்படின்னா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னவர் வந்து காணாம போயிட்டாரு. அங்க லாஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு ஜப்பான்காரர் எனக்கு அசிஸ்டண்டா இருந்தாருன்னு சொன்னேன். ஜப்பான்காரர் அசிஸ்டண்டா இருக்கும்போது எனக்கு அவர் கூப்பிட்டாரு, நீங்க ஜப்பானுக்கு வாங்க, நான் உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி ஜப்பானுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். விசா, பாஸ்போர்ட் விசா எல்லாமே ரெடி. டிக்கெட் வர்றதுக்கு 3 days முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சு. உங்களுக்கு தெரியும், சுனாமி அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு. சுனாமி வந்து என்னுடைய லைஃப்ல என்னுடைய கனவை வந்து அந்த இடத்துல வந்துச்சு. ஏன்னா ஜப்பான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், எல்லா சொந்தங்கள்ட்டையும் நான் வந்து எடுத்துட்டு போய் அந்த 3 நாள் இருக்கும்போது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இந்த ஒரு காரியம் நடந்ததுக்கு அப்புறம், இந்த சுனாமி வந்ததுக்கு அப்புறம் அவர் சொன்னாரு, வேணாம் இப்போதைக்கு டிராப் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் வந்து முடிவு பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொன்னாரு. இந்த இதை எடுத்து வைக்கும் போது என் சொந்தங்களை என்ன சொன்னாங்க, என்னோட நண்பர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஜப்பான் போறேன்னு சொன்னதுக்கு ஜப்பான் பாதி அழிஞ்சு போச்சு, போயிருந்தா என்ன ஆயிருக்கும், அங்கேயும் எனக்கு அவமானங்கள் தான் இருந்துச்சு. வேற வழியே கிடையாது, மெக்கானிக் லைன் தான் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். கடைசி மேரேஜ் பண்ணுவான் போதும், மெக்கானிக் லைன்லேயே ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இங்கே இதுதான் என்னோட லைஃப்ல பெரிய மாற்றமே ஸ்டார்ட் ஆனது. இங்க இருந்துதான். சரி, என்னுடைய லைஃப் பார்ட்னர் பேசுவோம். என்னோட பேர் ராணி. நானுமே வந்து லோயர் மிடில் கிளாஸ் பிறந்த ஒரு பொண்ணு தான். ஏன்னா நாங்க வந்து பிறந்தது வந்து 3 பேர். என்னோட ஃபேமிலியில வந்து நான் மூத்த பொண்ணு, அப்புறம் என்னோட பிரதர் ஒருத்தவங்க இருக்காங்க, என்னோட சிஸ்டர். நாங்க 3 பொண்ணுங்க. சாரி 2 பொண்ணுங்க, ஒரு என்னோட பிரதர். 3 பேர் மொத்தம். என்னோட அப்பா அம்மா வந்து கூலி வேலை தான் பாக்குறாங்க. என்னோட அம்மா வந்து ஒரு நெசவு வேலை பாக்குறோம். இன்ன வரைக்கும் அப்படிதான். இப்பதான் வந்து ஒரு 8 years பிஃபோர் தான் மாறினாங்க. அது வரை நாங்க சின்ன வயசுல இருந்து நெசவு வேலை தான் பார்த்துட்டு இருந்தோம். என்னோட அப்பா வந்து சைக்கிள் ஸ்டாண்ட்ல வேலை பாக்குற ஒரு கூலி தொழிலாளி. இன்ன வரைக்கும் என்னோட அப்பா வந்து வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்பாவை வேலை போகாதீங்கன்னு நான் சொல்லி கேட்கறது இல்லை. என்னால முடிஞ்ச வரைக்கும் பார்ப்பேன்னு இன்னும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்பதான் வந்து எனக்கு வந்து நான் வந்து பிஎஸ்சி ஐடி முடிச்சிருக்கேன். நான் ஃபுல்லா படிச்சது பூராமே வந்து தமிழ் மீடியம் தான். தமிழ் மீடியம் தான் 12th வரைக்கும் ஃபுல்லா படிச்சது. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து நீங்களே ரொம்ப கஷ்டப்படுறீங்க, அதுக்கப்புறம் ஏன் படிக்க வைக்கணும் அப்படின்னு நிறைய ரிலேஷன்ஸ் தான் சொன்னாங்க. ஆனா என்னோட அப்பா அம்மா வந்து நாங்களாவது படிக்கல, ஆனா எங்க குழந்தைங்க வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு தடையுமே வந்து நான் ஆசைப்பட்டதுதான் படிக்க வச்சாங்க. காலேஜ் படிக்க வச்சாங்க. இந்த செமஸ்டர் ஃபீஸ் கூட எங்களால வந்து சரியா கட்டவே முடியாது. அப்போ வந்து எங்களுக்கு ஃபுல்லா ஹெல்ப் பண்ணது வந்து என்னோட பெரியம்மா ஃபேமிலி தான். என்னோட அண்ணா அவங்கதான் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களோட ஹெல்ப்ல தான் வந்து படிச்சுட்டு இருந்தோம். ஒரு வருஷத்துக்கே வந்து ஒரு 12,000 13,000 தான் செலவாகும். ஆனா அந்த பணத்தை கூட எங்கனால வந்து என்னோட அப்பா சீட்டு கட்டுவாரு, அப்படியே அந்த பணத்தை வாங்கி அப்படியே கொடுக்குற மாதிரிதான் இருக்கும். தவிர அந்த இடத்துல ஒரு சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்காது. அப்புறம் காலேஜ் முடிஞ்சு வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணோம். 1.5 வருஷம் வேலைக்கு போயிட்டு இருந்தோம். அப்புறம் கல்யாணம் பிடிச்சிருந்துச்சு, இவரை பிடிச்சிருந்துச்சு. ஆனா மெக்கானிக் அப்படின்னு சொன்னா ஒத்துக்கவே இல்லை. நான் அப்புறம் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன், கல்யாணம் மட்டும் பண்ணி வைங்க, நான் வேற மாதிரி எல்லாம் நான் பண்ண விரும்பல, நீங்களே கல்யாணம் பண்ணி வைங்க, எதுவுமே சொல்லி உங்ககிட்ட வந்து நான் நிக்கவே மாட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல சவால் தான் விட்டோம். நீங்கெல்லாம் எப்படி வரப்போறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் ரிலேஷன்ஸ் எடுத்து வச்சாங்க. காது வாங்கவே இல்லை. எங்களோட லைஃப் நாங்க பாத்துக்கிறோம், உங்ககிட்ட நாங்க எதுவுமே ஹெல்ப்னு வந்து நிக்கவே மாட்டோம், மேரேஜ் பண்ணி வைங்கன்னு சக்சஸ்ஃபுல்லா வந்து மேரேஜ் பண்ணி வச்சாங்க. என்னோட
மாமனார் மாமியார் வந்து ரொம்ப நல்லா கேரிங்கா பாத்துட்டாங்க. என்னோட ஹஸ்பண்ட் நல்லா கேரிங்கா பாத்துட்டாங்க. அப்புறம் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பையன் பிறந்தான். மாமனாருக்கு வந்து குழந்தைங்கன்னா அவ்வளோ பிரியம். அவர் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல். நான் ஆஃப்டர் மேரேஜ் கூட நான் வந்து ஒரு பிரைவேட்ல வந்து ஒரு எம்ப்ளாயா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சார் மேரேஜ் ஆயிடுச்சு, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம்னா கண்டிப்பா முடியாது. ஏன்னா 2 வீலர் மெக்கானிக் ஷாப்ல எங்களுக்கு வண்டி வந்தாதான் வேலை. ஒரு ஆள் சம்பாத்தியத்துல வந்து நம்மள வந்து ஃபேமிலி ரன் பண்ண முடியாது. அந்த இடத்துல 2 பேருமே வேலை பார்த்தே ஆகணுன்ற ஒரு கட்டாயம். சோ அப்படிதான் வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணோம். நான் பார்த்துட்டு இருந்தேன். குழந்தைங்க ஃபுல்லா பார்த்தது வந்து மாமனார் மாமியார் தான் பார்த்துப்பாங்க. என்னோட அப்பா அம்மா தான் சொல்லுவேன். ஒரு தடவை கூட அந்த மாதிரி நான் வந்து நேர்ல சொன்னதே கிடையாது. அப்பா அம்மா இந்த 2 வார்த்தை தவிர வரவே வராது. அவ்வளவு கேரிங்கா பார்த்துப்பாங்க. அப்பதான் வந்து நமக்கு இந்த இடத்துல நான் வாழ்க்கையில வந்து ரொம்ப ரொம்ப வந்து அழுது அப்படின்னா இங்கதான் லைஃப்ல என்ன அப்படின்னா என்னுடைய ஃபாதருடைய டெத். செகண்ட்ல மரணம் அப்படின்றது வந்து நான் அவர்கிட்ட தான் பார்த்தேன். இந்த படத்துல தான் பார்த்திருப்போம். மடியில அப்பா இறந்தது எல்லாமே என் மடியில தான் எங்க அப்பா இறந்தாரு. ஹார்ட் அட்டாக். நான் மூச்சு காத்து கொடுக்குறேன், எதிர்க்கல. எவ்வளவோ ட்ரை பண்றேன். என்னுடைய லைஃப்லயே நான் வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ண இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க அப்பாவுடைய மரணம் தான். ஏன் சொல்றேன் அப்படின்னா, நான் ஜெயிக்கணும்னு நினைச்ச ஒரே ஒரு நபர், வந்து லைஃப்ல நல்லா வருவீங்க அப்படின்னு சொல்ற ஒரே ஒரு நபர் அவர் மட்டும்தான். சின்ன வயசுலயும் வந்து அவர் மட்டும்தான் சொல்லுவாரு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க நல்லா வருவீங்கப்பான்றது அவர் தான் சொல்லுவாரு. வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்பயும் வந்து ஒரு சாதாரணமா தான் பார்ப்பாங்க. அவர் மட்டும்தான் எங்களை வந்து நீங்க நல்லா வருவீங்க, நீங்க வந்து நல்லா வரதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த நேரத்துல எங்க அப்பாவை நான் வந்து என்ன மாதிரி கவனிச்சுக்கிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலைக்கு போயிட்டு வருவேன், கையில பணம் இருக்கும். நிச்சயமா வந்து அது அந்த மாசத்துக்கு உண்டான செலவுக்கு தான் சரியா வருமே தவிர, எங்க அப்பாவுக்கு அந்த நேரத்துல வயசாயிடுச்சு, ஆக்சுவலா வேலை பார்க்க முடியல. என்கிட்ட பணம் கேட்பாரு, செலவுக்கு பணம் தான் கொடுப்பாரு. பணம் கொடுத்தது இல்ல, ஏன்னா இல்ல அப்படின்னு தான் சொல்லிட்டு போறேன். பணம் இல்ல கேட்காதீங்க, உங்களுக்கு சாப்பாடு போறதே எவ்வளவு பெரிய விஷயம் நீங்களும் பாக்குறீங்கல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையை தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். அவர் மரணம் வரைக்கும் அப்படிதான் இருந்தாரு. இந்த இந்த இடத்துல வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அவரு இருக்கிற வரைக்கும் அந்த ஒரு இது தெரியல. எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு அப்பனா என்ன, அப்பனா யாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல தான் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா என் மகன் கூட வந்து நிறைய, என்னோட பையன் கூட வந்து நிறைய வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணவரு அவர் மட்டும்தான். நான் கூட அவ்வளவு தூரம் ஸ்பெண்ட் பண்ணதில்லை. அவ்வளவு கேரிங்கா பாத்துக்கிடுவாரு. அவர் கடைசி வரைக்கும் வந்து ஒரு கேட்டதை நம்மளால கொடுக்க முடியலையே என்ற ஒரு வருத்தம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இதை வந்து பூர்த்தி பண்ணவே முடியல. லைஃப்ல நான் வந்து ரொம்ப வேதனைப்பட்ட ஒரு இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். இதை வந்து நான் வந்து ஃபீல் பண்றேன். வெஸ்டீஜ் எங்க அப்பா இறக்குறதுக்கு முன்னாடி கிடைச்சிச்சுன்னா எங்க அப்பாவை நான் காப்பாத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி இப்ப நான் ஃபீல் பண்றேன். வெஸ்டீஜ் கிடைச்சிருச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. வெஸ்டீஜோட என்ட்ரி எங்களுக்கு இங்கதான் எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் கிடைச்சிச்சு. அங்க அவர் சொல்லுவாரு, என்னுடைய அப்ளை அன்பு செல்வன் சார், சுஜாதா மேடம் அவங்க சொல்லுவாங்க, என்னப்பா இப்படியே நீ வேலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, ஏதாவது ஒரு மாற்றம் அப்படின்றது உனக்கு வந்து நீ யோசிக்க கூடாதா அப்படின்னு சொல்லி. நானும் நிறைய ட்ரை பண்ணிட்டேன் மேடம். அதுவும் இல்லாம என்னுடைய நண்பர்கள், நீங்க சொல்ற நிறுவனம் வந்து நீங்க சொல்ற நிறுவனத்துல யாரும் என்னுடைய நண்பர்கள் இருந்தது இல்லை. பட் இதே மாதிரியான கான்செப்ட்ல நிறைய நிறுவனங்கள்ல இருந்திருக்காங்க. அவங்க ஃபுல்லாமே ஃபெயிலியர் தான் அப்படின்னு சொல்லி நான் அவரை வந்து அவாய்ட் பண்ணிட்டே இருந்தேன். ஒவ்வொரு தடவையுமே நான் அவாய்ட் பண்ணிட்டேன். அவரும் விடாம என்னை துரத்திக்கிட்டே இருந்தாரு. ஒரு கட்டத்துல என்கிட்ட சொன்ன விஷயம் என்ன மாதிரியான விஷயம் சொன்னாரு அப்படின்னா, யாரோ ஒருத்தவங்க தோத்துருக்காங்கன்றனால, ஏதோ ஒரு நிறுவனம் இல்லைன்றதுனால
நீங்க முயற்சி பண்ணாம நீங்க எப்படி முடிவு பண்ணலாம், நீங்க தோத்துருவீங்க அப்படின்னு சொல்லி அப்படின்ற அந்த கொஸ்டின் எனக்கு வந்து யோசிக்க வச்சுச்சு. வீட்டுக்கு போனேன், யோசிச்சேன். எப்படி யோசிச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் அப்படின்னா இப்படிதான் இருந்தோம் லைஃப். இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு இல்ல ஒரு 10 வருஷம் கழிச்சு எப்படி இருப்போம் அப்படின்னு யோசிச்சேன். நிச்சயமாக இப்படியே தான் இருப்போம், இதே மாதிரியான ஒரு லைஃப் தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிச்சேன். அப்ப என்னுடைய மகனும் நான் என் அப்பாட்ட நான் என்ன சொல்லணும் அதேதான் என்னுடைய மகனும் சொல்லுவான் அப்படின்றத நான் வந்து உணர்ந்ததனுடைய விளைவு வெஸ்டீஜ்ல தான். சுஜாதா மேடம் ஃபர்ஸ்ட் என்ட்ரி மதுரை அண்ணா நகர்ல வந்து ஜாயின் பண்றோம். எங்களுடைய ஸ்டார்ட் இதுதான், இங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. இந்த நேரத்துல நான் வந்து சில தலைவர்களுக்கு வந்து நான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கு. அன்பு செல்வன் சார், சுஜாதா மேடம், இந்த நேரத்துல வந்து நான் இவருக்கு வந்து மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன் அப்படின்னா வெஸ்டீஜ்ல அறிமுகப்படுத்தி இந்த அளவுக்கு இந்த வெற்றியை கொண்டு வந்து கொடுத்தவங்க வந்து அறிமுகப்படுத்தினால்தான். அவங்களுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். மிகப்பெரிய நன்றி சார். நன்றி மேம். மகேஸ்வரன் சார், எங்க லைஃப்ல வந்து இவ்வளவு தூரம் வளர்ந்து இன்னைக்கு ஒரு லீடர்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எங்க இருந்து கத்துக்கிட்டோம் அப்படின்னா மகேஸ்வரன் அவர் மூலியமா கத்துக்கிட்டதுதான். இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு வெற்றி எங்களுக்கு கொடுத்துறதுக்கு காரணமே வந்து சாருடைய ட்ரைனிங் மூலியமா தான். ராஜேஷ் கண்ணா சார், வாழ்க்கையில வந்து குரு நிறைய பேர் இருப்பாங்க. முதல் குரு லைஃப்ல நான் வந்து வாழ்க்கை மாற்றத்துக்கு வந்து காரணமான முதல் குரு. தேங்க்யூ சார். ஏன் சொல்றேன் அப்படின்னா வாழ்வியலை எங்களுக்கு கத்து கொடுத்தவர் வந்து ராஜேஷ் கண்ணா சார் தான். அவர் இல்லைன்னா நிச்சயமாக வாழ்வியல் கத்துக்கிட்டு இருக்க மாட்டோம். பணம் வேணாலும் சம்பாதிச்சிருப்போம், ஆனா வாழ்வியல் கத்துக்க மாட்டோம். எப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கணும், எப்படிப்பட்ட நபரா இருக்கணும், எப்படிப்பட்ட நபரா நடந்துக்கணும், எப்படி மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கத்து கொடுத்ததே சார் தான். மிகப்பெரிய தேங்க்யூ சார். பாலா சார், நிறைய இடத்துல எங்களை வந்து நாங்க பிரதிபலிக்கிறதுக்கு வந்து முக்கியமான காரணம் பாலா சார். ஏன் சொல்றேன் அப்படின்னா அவருடைய பிளான் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈஸி மெத்தடா இருக்கும். சிம்பிள் மெத்தட். வெஸ்டீஜ் எவ்வளவு ஈஸியா வைக்கிறாங்களோ அதை விட ஈஸியா கொடுப்பாரு. இந்த பிளானை நீங்க சக்சஸ் பண்ணுங்க, வெஸ்டீஜோடைய பிளான் இந்த பிளான் ஒரே மாதிரி இருக்கும், அழகா எடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரியான ஒரு லீடர், கிரேட்டான ஒரு லீடர். அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். எங்களுடைய ஃபீல்டு ஒர்க் இந்த வண்டியில தான் ஸ்டார்ட் ஆச்சு. நான் மெக்கானிக் லைன்ல இருக்கும்போது ஓசி வண்டி தான் ஃபுல்லாமே. இந்த ஸ்கூட்டில தான் போவோம். பாத்தீங்க அப்படின்னா இதை எடுத்துட்டு போகும்போது ஒவ்வொருத்தவங்களும் வந்து சிரிப்பாங்க, எப்படிப்பட்ட விஷயங்கள் சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சம்பாதிங்க, நீங்க நல்லா வளருங்க, அதப்புறம் பார்க்கலாம் அப்படின்ற விஷயங்கள் எடுத்து வைப்பாங்க. ஃபீல்ட் ஒர்க்ல வந்து ஆக்சுவலி 2 பேரும் தான் இருக்கோம். ஆனா 2 பேருமே வேலைக்கு போகணும்னா கஷ்டம் இல்ல. அதனால வந்து அவர் மெக்கானிக் ஷாப்ல இருந்தாரு, நான் ஒரு பிரைவேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஃபுல்லாமே இதுல வந்து நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு. அப்ப இந்த வண்டியில தான் வந்து இவர் தான் கூட்டிட்டு வந்து விடுவாரு. எனக்கு சரியா வண்டி ஓட்ட கூட தெரியாது பாத்துக்கோங்க. வண்டி ஓட்ட கூட தெரியாத நபர் நானு. இந்த வண்டியில தான் ஃபீல்டுக்கு போவோம். நிறைய ரிஜெக்ஷன் சொல்லுவாங்க. என்னப்பா நீங்க என்ன நிறைய இடத்துல அதிகமா கேட்டது என்னன்னா நோ முடியாது, ரிஜெக்ஷன். நீங்க எவ்வளவு வாங்குறீங்க, நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க, நீங்க ஏன் பண்ணுங்க அப்புறம் வந்து சொல்லுங்க அப்படின்னு நிறைய ரிஜெக்ஷன் சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு இடத்துல கூட 10 பேரை பார்த்துட்டோமே, 20 பேரை பார்த்துட்டோமே, நமக்கு இது செட் ஆகாது போல அப்படின்னு ஒரு இடத்துல கூட நாங்க நினைக்கவே இல்லை. ஒரு இடத்துல கூட அந்த ஒரு துளி கூட எண்ணம் இவங்களுக்கு இத பத்தி தெரியல, சரி ஓகே அப்படின்னு சிரிச்சுட்டே வந்து அடுத்த நபரை பார்ப்போம் அப்படின்றதுதான் போயிட்டே இருக்கும். நிறைய 2 பேரும் மேக்சிமம் சேர்ந்துதான் போவோம். ஏன்னா அவர் பேக் போனா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு என்னோட ஹஸ்பண்ட். நாங்க 2 பேரும் தான் சேர்ந்து போவோம் ஃபீல்டுக்கு. இங்க நிறைய ரிலேட்டிவ்ஸே வந்து
நீ இந்த மாத்திரை டப்பாவை தான் தூக்கிட்டு திரிஞ்சுட்டே இருக்கியா இன்னும், இப்படி எல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு எல்லாமே பதிலடி என்னன்னா, நம்மளோட சக்சஸ்ல தான் இருக்கு, நம்ம சக்சஸ் பண்ணுவோம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த மட்டும்தான் வந்து நாங்க நினைச்சுக்கிட்டோம். வேற எதுவுமே நாங்க நினைக்கவே இல்லை. அந்த ஒரே ஒரு விஷயம் தான், நம்மளோட சக்சஸ்ல தான் வந்து நம்ம காட்டணும் அப்படின்னு எதையுமே நம்ம காதுலயே வாங்காம அப்படியே எங்க ஃபீல்ட் ஒர்க்கை வந்து தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தோம். எதையாவது தெரிஞ்சாதானே கரெக்டா பண்ண முடியும். ஸோ ட்ரைனிங் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தெரிஞ்சு செய்யறதுக்கும் தெரியாம செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குல்ல. அப்பதான் ட்ரைனிங். மகேஸ்வரன் சார் ட்ரைனிங் வந்து ஃபர்ஸ்ட் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி நாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தது என்னன்னா, நாங்க ஜாயின் பண்ண முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் நாங்க வந்து அசோக் சாரை தான் நாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தோம் திண்டுக்கல்ல. ஏன்னா எங்களோட ஃபர்ஸ்ட் என்ட்ரியே வந்து என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான். அவரை பார்த்துட்டு அப்படியே எங்களுக்கு இந்த மெசேஜ் வாட்ஸ்அப்ல வந்துருந்துச்சு. என்னன்னே தெரியாது, அப்பவே நாங்களே 8% தான் இருக்கோம். ஃபர்ஸ்ட் அசோக் சார் மீட்டிங் வந்து அட்டன் பண்றோம், ஹெல்த் கேர் ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு காலைல அட்டன் பண்றோம். ஈவினிங் வந்து மதுரை கோல்ஸ் ஹோட்டல்ல இருந்துச்சு, அப்பதான் வந்து அட்டன் பண்றோம். எதுவுமே தெரியாம இருந்ததுக்கு டாக்டர் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்தது வந்து அசோக் சார் ட்ரைனிங்ல கொஞ்சம் ரியலைஸ் பண்ண யோசிக்க வச்சுச்சு. சரி ஓகே, விஷயங்கள் இருக்கு, நம்ம கொண்டு போக முடியும். ஏன்னா எதுவுமே நாலேஜ் இல்ல. ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல தான் எங்களுக்கு கிடைச்சிச்சு. அப்புறம் வந்து மகேஸ்வரன் சார் ட்ரைனிங். இப்ப எங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் அன்பு செல்வம் சார் வந்து கிரேட் லீடர். எங்களுக்கு வந்து இந்த ஃபீல்ட் அறிமுகப்படுத்தினாரு. அறிமுகப்படுத்த கையோட எங்க வீட்டுல வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரைனிங் இருக்குப்பா, நெக்ஸ்ட் லெவல் லீடர் ட்ரைனிங். அப்ப கூட எங்க அம்மா பின்னாடி வந்து சொல்லிட்டே இருக்காங்க, வேலையை விட்டுட்டு நீ இவங்க கூட போயிட்டே இருக்க போறியா? அவங்களுக்கு எதுவுமே தெரியல. அப்பவும் நான் சொல்றேன், கண்டிப்பா அட்டன் பண்றோம் மேடம். அந்த ட்ரைனிங் கூட நானும் என்னோட ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் அட்டன் பண்ணோம். மகேஸ்வரன் சார் ட்ரைனிங் ஒரு தடவை ட்ரைனிங் முடிக்கிறோம், இன்னும் சரியா புரியல, மறுபடியும் உட்கார்றோம், இன்னும் சரியா புரியல, அடுத்த பேட்ச், அப்புறம் நீங்க மட்டும் போங்க, அடுத்து நான் மட்டும் போறேன்னு இப்படி 14 பேட்ச் அட்டன் பண்ணிருக்கோம். ஒவ்வொரு தடவையும் நாங்க எப்படி அட்டன் பண்ணோம் அப்படின்னா, எங்களுடைய டவுன்லைன் கூட சேர்ந்து போய் அட்டன் பண்ணோம். ஒவ்வொரு தடவையும் அட்டன் பண்ணும்போது டவுன்லைனே கூட்டிட்டு போயிடுவோம், சேர்ந்து உட்காருவோம். அது 6 வீக் கிளாஸ், 6 வாரமும் உட்காந்துருப்போம். அடுத்த 6 வாரம் புது டவுன்லைன், அதுக்கடுத்த 6 வாரம் புது டவுன்லைன். இப்படியே நாங்க கூட்டிட்டு போயிருந்தனுடைய விளைவு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க இந்த துறைய கத்துக்கிட்டது முழுசா என்னுடைய டவுன்லைன்ஸ் வந்தவங்களுக்கு, என்னுடைய நண்பர்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சோம். சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சதனுடைய விளைவு, அவங்களும் லீடர்ஷிப் எடுத்தாங்க, அவங்களும் அவங்களுடைய குழுக்கு சொல்லி கொடுத்தாங்க, அவங்களுடைய டீமுக்கு சொல்லி கொடுத்தாங்க. கிரேட் டீம். சொல்லி கொடுத்ததுல விளைவு ஃபர்ஸ்ட் மந்த் இன்கம் வந்து வெறும் 35 ரூபீஸ்ல ஸ்டார்ட் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். டக்குன்னு யோசிச்சா என்ன தோணும், என்னடா வெறும் 35 ரூபா தான் வந்திருக்கேன். ஆனா எங்களுக்கு எதுவுமே தோணவே இல்லை. ஏன்னா நம்ம என்ன வேலை பார்த்திருக்கோமோ அதுதானே வரும். ஃபர்ஸ்ட் 35 ரூபா தான் ஸ்டார்ட் ஆச்சு. அடுத்த மாசம் 379, அடுத்து 381, இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு. முழுசா ஒரு 10,000 ரூபாய் வாங்குறதுக்கே எங்களுக்கு 7 மாசம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். யோசிச்சு பாருங்க, 10,000 ரூபாய் வாங்குறதுக்கே 7 மாசம் ஆச்சு. டைரக்டர், பிரான்ஸ் டைரக்டர், அப்பெல்லாம் 20% அச்சீவ் பண்ணாதான் வந்து பிரான்ஸ் அப்படின்ற லெவலே வந்து அடையவே முடியும். 7 மாதங்கள் ஆச்சு நாங்க பிரான்ஸ் டைரக்டர் அச்சீவ் பண்றதுக்கே. ஃபர்ஸ்ட் இன்கம் வந்து ஒரு 10,000 சம்திங் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பிரான்ஸ் முடிக்கதான் 7 மாசம் ஆச்சு. ஒரே ஒரு மாசம் கேப், சில்வர் டைரக்டர் அப்படின்ற ஒரு லெவல் வந்து நாங்க அச்சீவ் பண்ணோம். அப்புறம் வந்து எங்க சீனியர் பாக்குறாங்க, ஒரே ஆச்சரியம். ஏன்னா ஈவனா டீம் கொண்டு போயிருந்தோம், எங்களுக்கே தெரியல அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருந்தோம். கோல்டே முடிக்கவே இல்லை, ஸ்டார் டைரக்டர் அப்படின்ற ஒரு லெவல் வந்து அச்சீவ் பண்ணோம் 1 இயர்ல. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. $47,000 வாங்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இந்த நேரத்துலதான் ஃபாரின் ட்ரிப் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. வெஸ்டீஜ்ல இருந்து ஃபாரின் ட்ரிப்புக்கு போகலாம் அப்படின்றது முடிவு பண்ணியாச்சு. சார் மைசம் சார் எங்களுக்கு வந்து ஃபாரின் ட்ரிப் வாங்க, ஒரு மாற்றம் இருக்கும், நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க கூடாது, சொன்னதை வந்து செய்யணும், டீமுக்கு எல்லாத்துக்குமே காட்டணும். நம்ம வந்து ஃபாரின் ட்ரிப் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றதை விட, நம்ம ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வந்தோம்னா நிச்சயமா உங்க டீம்ல ஒரு பூம் வரும், நிச்சயமா வந்து அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்து வச்சாங்க. சோ அந்த நேரத்துல வந்து என்னுடைய மிஸ்ஸஸ் வந்து பிரெக்னண்டா இருந்தாங்க,
பேபி அப்பதான் வந்து பிறந்திருந்துச்சு. அதனால வந்து அவங்க வர முடியல, நான் மட்டும் தான் போயிட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் போனதனுடைய நாடு தாய்லாந்து. இந்த இடத்துல நான் வந்து கரெக்டா வெஸ்டீஸ்ல ஜாயின் பண்ணி 1 இயர் தான் ஆயிருந்துச்சு. என்னோட செகண்ட் பேபி நான் பிரெக்னெண்டா இருந்தேன். ஆனா பிரெக்னெண்டா இருக்கோமே நான் ரெஸ்ட்ல இருக்கவே இல்லை. அப்பவும் ஃபீல்ட் ஒர்க் தான். எந்த இடத்துலயாவது நீங்க வந்து ரெஸ்ட் எடுங்க. எங்க சீனியர்ஸ் அடிக்கடி சொன்னது, மேடம் ஃபீல்டுக்கு வராதீங்க, ரெஸ்ட்ல இருங்க சொன்ன ஒரு விஷயம் தான். ஆனா டெலிவரி ஆக 5 days பிஃபோர் வரைக்கும் நான் ஃபீல்ட்ல தான் இருந்தேன். கரெக்டா ஃபீல்டு முடிஞ்சு அப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் வந்து ஃபாரின் ட்ரிப் அனௌன்ஸ் பண்ணாங்க. என்னால போக முடியல. என்னோட கணவர் வந்து வேலைக்கு ஃபாரினுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. அதனால என்னோட கணவரே போகட்டும் அப்படின்னு நீங்க போயிட்டு வாங்கன்னு ரொம்ப ஹாப்பியா அனுப்பி வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துல போனோன்னு என்னோட பேபிக்கு 3 months தான் ஆகுது. நான் வீட்டுல இருக்கேன். இவர் ஃபாரின் போனது இல்லாம ஒவ்வொரு நிமிஷம் ஃபிளைட், அதாவது என்ட்ரன்ஸ் ஆகுது, வெஸ்டீஜ் ஆபீஸ்ல இருந்து என்ட்ரன்ஸ் ஆகுறதுல இருந்து வீடியோ போடுறாங்க. அப்புறம் ஃபிளைட் ஏறும்போது வீடியோ போடுறாங்க. போனே ஹேங் ஆயிடுச்சுன்னா பாத்துக்கோங்களேன். அவ்வளவு வீடியோஸ். அவர் எப்படி எல்லாம் என்ஜாய் பண்ணாங்கன்னு நீங்களே கேளுங்க. அங்க நான் வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த சொல்லணும். அந்த நேரம் வந்து இங்க கொரோனா வந்து ஆக்சுவலா வந்து சைனால ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சைனால ஸ்டார்ட் ஆகி அது அப்படியே இருந்துச்சு. இங்க லாக்டவுன் ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த நேரத்துல. ஆனா நான்வெஜ் சாப்பிடாதீங்க அப்படின்னு வந்து சொல்லி வச்சிருந்தாங்க. நான் அங்க போயிட்டு கனவா மீன் சாப்பிட்டேன். அது என்ன சொன்னா ஆக்டோபஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஆக்டோபஸ் சாப்பிடுறேன். ஆக்டோபஸ் எடுத்து சாப்பிடும் போது என்னுடைய நண்பர்கள் எல்லாமே தெரிச்சு போடுறாங்க, ஏய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு. இல்ல சாப்பிடுவோம், நம்மகிட்ட சப்ளிமெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கான்பிடன்ட்ல வந்து சாப்பிட நல்லா இருந்துச்சு. அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஃபுட்டு. அது வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க ஸ்பாட்டுக்கே வந்து கொண்டு வந்து சுட்டு கொடுப்பாங்க. அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா அந்த இடத்துல வந்து என்ஜாய் பண்ணோம். அது மட்டும் இல்லாம பேராசூட்ல பறந்தது. பேராசூட்ல எப்படி இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 55 வயசுக்காரெல்லாம் வந்து பேராசூட்ல பறந்தாரு. அது உயரம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 அடிக்கு மேல இருக்கும் கன்ஃபார்மா. போட் போகும், மேல பேராசூட்ல பறப்போம். டிப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டிப் பண்றது அப்படின்னா உடலை வந்து ஸ்லோ பண்ணி அதை கடலை இறக்கிடுவாங்க. கடலை இறக்கிட்டு ஏத்துவாங்க மேல. அது வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு த்ரில்லிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸ்லோ டிப் நான் 2 தடவை டிப் பண்ண சொன்னேன். பாத்தீங்க அப்படின்னா போவாங்க, ஸ்லோ பண்ணிடுவாங்க. அது கீழே இறங்கி கடலுக்குள்ள நம்ம போனதுக்கு அப்புறம் மறுபடியும் அதை வந்து போட்டை வந்து ஸ்பீட் பண்ணுவாங்க. ஒரு த்ரில்லிங்கான ஒரு விஷயம். 2 தடவை கேட்டேன், பட் ஒரு தடவை தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. அங்கேயும் வந்து சரியான ஒரு லைஃப், அவ்வளவு என்ஜாயபிளா இருந்துச்சு. 5 days லைஃபே வந்து பல விஷயங்கள் மறந்து அங்க என்ஜாய் பண்ணோம். என்னுடைய லீடர்ஸும் அவங்க கூட வந்து கௌரி பாண்டியரன் சார், இன்னொரு லெக் மைசூர் சாருடைய என்னுடைய கிராஸ் லெக், அவருடைய கிராஸ் லெக்ல வந்தாங்க. நாங்க வந்து எல்லாருமே ஒரே குடும்பமா தான் போயிருந்தோம். அவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு அந்த இடத்துல. அந்த இடத்துல நான் உணர்ந்தது என்ன அப்படின்னா, வேலைக்கு வந்து வேலை பார்த்திருந்தா இந்த மாதிரியான ஒரு லைஃப் ஃபாரின்ல கிடைச்சிருக்குமா அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன். நிச்சயமா அப்படி ஒரு லைஃப் கிடைச்சிருக்காது. ஃபாரின்ல நம்ம வந்து நிச்சயமா நம்ம மதுரையில என்ன வேலை பார்த்துருந்தோமோ எப்படி இருக்கோமோ அதே மாதிரிதான் ஃபாரின்லயே இருந்திருப்போம். அங்க உள்ள மணிக்கு மதுரைக்கு வந்து அதிகமான ஒரு வருமானம் கொடுத்துருக்கணும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்தோம். அப்படிதான் நான் யோசிச்சு பார்த்தேன் அந்த இடத்துல. அங்கேயும் நிறைய நண்பர்கள் இருந்தாங்க. அவ்வளவு ஹாப்பியா உண்மையிலேயே நான் வந்து ரொம்ப 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 சந்தோஷமா இருந்தது அந்த ட்ரிப்ல தான். ஏன் அப்படின்னா ஃபீல்டுடைய கலைப்பு எல்லாமே அந்த இடத்துல வந்து இருந்துச்சு. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் லாக்டவுன் பண்ணாங்க. லாக்டவுன்ல என்ன ஆக போதோ ஏதாக போதோ அப்படின்ற ஒரு பயம் எல்லாத்துக்குமே இருந்துச்சு. எங்களுக்கும் அந்த ஒரு பயம் இருந்துச்சு. ஆனா லீடர்ஸ் எல்லாருமே வந்து பயப்படணும்னு அவசியம் இல்லை. நமக்கு ஜூம் அப்படின்ற ஒரு லெவல்ல வந்து ஆப் இருக்கு, நம்ம அதுல இருந்து எல்லாமே ரெடி பண்ணுவோம் அப்படின்னு வந்து அதான் ஆரம்பிச்சதனுடைய விளைவு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 84,000 ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வந்தவனே நடந்த ஒரு விஷயம். 84,000 எங்களுக்கு கிடைச்சு. அதுக்கப்புறம் வந்து 1,09,000. அதுக்கப்புறம் ஃபுல்லாமே வந்து நாங்க இப்ப வரைக்கும் வந்து 1 lakh தான் ஃபுல்லா கண்டினியூஸா கன்சிஸ்டன்சியா வாங்கிட்டு இருக்கோம். 1,09,000, 1,07,000, 1,36,000.
இதுக்கப்புறம் என்ன இருக்கு? இதுக்கப்புறம் என்ன? கார் தான். கார் என்னுடைய கனவு கார், அதுவும் என்னுடைய மனைவியோட கனவு கார். ஒரு கார் கம்பெனில ஒர்க் பண்ணனா ஒரு கார் சொந்தமா வாங்க முடிஞ்சு, அதுவும் அதே கார். கொஞ்ச நாளா யோசிச்சு பாருங்க, அதே கம்பெனி கார் வாங்கும்போது அவ்வளவு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு, அவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு. அது ஒரு பெரிய ஒரு விழாவே எங்களுடைய லீடர்ஸ் கொண்டாடினாங்க. அவ்வளவு சந்தோஷமான ஒரு தருணம். எங்களுடைய டீம் எல்லாமே ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தாங்க. டீமுக்கு இந்த நேரத்துல மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னா எங்களுடைய டீம் அவ்வளவு அன்பான ஒரு டீம். அதனாலதான் சொல்றேன். இந்த கார் அது பெரிய விஷயம் கிடையாது. கார் அப்படின்றது யாருக்கு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னா என்னுடைய சொந்தங்களுக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும். ஆனா எனக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். லைஃப்லயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்டா நான் பார்த்தேன். இப்படிப்பட்ட ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து சான்ஸே கிடையாது. வெஸ்டீஜ் இல்லைன்னா என்னோட லைஃப் வந்து இன்ன வரைக்கும் சொந்த வண்டி இல்லாம ரன் பண்ணிட்டு தான் இருக்கு. அப்படிதான் இருந்துச்சு. அந்த ஸ்கூட்டி மட்டும் தான் எங்களுடைய சொந்த வண்டி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னுடைய சொந்தமா ராயல் என்ஃபீல்டு இருக்கு. ராயல் என்ஃபீல்டு தான் என்னுடைய இன்னைக்கு பயணம் வந்து இதுலதான் போயிட்டு இருக்கு. ஆரம்பத்துல அந்த ஓட்டு வீடு எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எங்களுடைய வீடு, நாங்க வசிக்கிற வீடு தான். சொந்த வீடு இல்ல, பட் கூடிய சீக்கிரம் சொந்த வீடு நாங்க வந்து நிச்சயமா வாங்குவோம். மீட் த மில்லியனர்ல நம்ம வந்து பார்க்கலாம். நிச்சயமா கூடிய சீக்கிரம் அதுலயும் நம்ம வந்து அதுலயும் மீட் பண்ணலாம். இப்போ எங்களுடைய லைஃப் இந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல்ல தான் இருக்கு. இந்த லைஃப் ஸ்டைல்ல வந்து அடுத்த கட்டத்துக்கு என்னோட லைஃப் எப்படி போச்சு அப்படின்றத விட இந்த ஒரு வெற்றி அடுத்து யார் அடைய போறா அப்படின்றதுதான் இந்த இடத்துல நான் வந்து பாக்குறது. அடுத்து அடைய போற நபர்கள் இதே மாதிரி வந்து ஈவினிங் பேசுறதுக்கு தயாரா இருக்கிற ஒவ்வொரு நபரும் எங்களுடைய டீம்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து ஜீனத் பேகம் இவங்களை பத்தி நான் வந்து நிச்சயமா வந்து சொல்லியே ஆகணும். எங்களுக்கு மிகப்பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த நேரத்துல. ஏன் சொல்றேன் அப்படின்னா இவங்களோட ஒரு போல்டான லேடி, சான்ஸே கிடையாது. என்ன சவால் வந்தாலும் சந்திப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு லேடி எங்கேயுமே தூண்டு போக மாட்டாங்க. ஒவ்வொரு தடவையும் வந்து என்னால முடியும் அப்படின்னு பறந்து போயிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு லேடி ஜீனத் மேம், தேங்க்யூ சோ மச். அவங்களுடைய டீம் பாத்தீங்கன்னா ஜீனத் மேமுடைய டீம், அவங்களுடைய டீம்லயும் லட்சுமி அப்படின்றவங்க எங்க கூட ரொம்ப நாள் டிராவல் பண்றவங்க. இந்த ஃபீல்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 3 இயர் ஆகுது. என் கூட ரொம்ப நாள் டிராவல் பண்ற நபர்கள் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வைக்கிறாங்க. அவங்களுடைய டீம் நூர்ஜஹான் மேடம் வந்து ரொம்ப போல்டான மேடம். என்னன்னா அவங்களுமே வந்து ஜீனத் மேடம் எப்படியோ அதை விட நான் அதப்படி அதுக்கு மேலதான் நான் வருவேன் அப்படின்னு சொல்ற ஒரு போல்டான மேடம் நூர்ஜஹான். என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே வந்து செய்யற மாதிரி ஒரு லேடி நூர்ஜஹான் மேடம். அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஃபாரின்ல தான் இருந்தாங்க. மேடம் வந்து தன்னோட 2 குழந்தைங்களை வச்சு தனியா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பதான் இந்த வாய்ப்பு வந்து ஜீனத் பேகம் மேடம் வந்து கொடுத்தாங்க. அப்ப வந்து அக்கா சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து ரிலேஷன் சொன்னா நம்ப மாட்டாங்க. ஆனா அக்கா சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு ரொம்ப போல்டா வந்து தன்னோட ஸ்டெப்பை எடுத்து வச்சு அவங்க பயணம் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து ஒரு 50,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா எங்களுடைய வெற்றிக்கு வந்து இந்த 1,36,000 காரணமா இவங்களுடைய வருமானம் இருக்கு. இந்த மாதிரி வருமானம் பண்ண வச்சா மட்டும்தான் இது கிடைக்கும் அப்படின்றத வந்து நாங்க இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த ஒரு லீடர்ஷிப் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு அப்புறம் தான் இது நடந்தது. நூர்ஜஹான் மேடமுடைய டீம் இவங்களும் என் கூட ரொம்ப நாள் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. சபினா மேடம், அவங்களுக்கு இந்த இடத்துல நான் தேங்க் பண்ணிக்கிறேன். 20,000 மேல இன்கம் வாங்குறாங்க. சுமதி மேடம் வந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்காங்க. அவங்க வந்து எப்படின்னா அவங்க வந்து எல்லா வேலையுமே பார்ப்பாங்க. பேசிக்கலி டைலர், சமையல் வேலைக்கு போவாங்க. ஆல் இன் ஆல் எல்லா வேலையும் பார்ப்பாங்க. இவங்ககிட்ட போய் நான் சொல்லும் போது நீ இவ்வளவு பேசுற, உன்ன மாதிரி எல்லாம் எனக்கு பேச தெரியாதுன்னு சொன்ன ஒரு நபர்
இன்னைக்கு வந்து ஒரு 58,000 வரைக்கும் இன்கம் வாங்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹஸ்பண்ட் பிரேம் அண்ணா அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பட்டையில தான் வேலை பாக்குறாங்க, இரும்பு பட்டையில வந்து வேலை பாக்குறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தான் பண்ணிட்டு இருக்காங்க. மேடம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. சாரும் வந்து என்ன ஹெல்ப்னாலுமே வந்து மேடம் கூட சேர்ந்து எந்த டைம்னாலுமே வந்து டிராப் பண்றது பிக்கப் பண்றது அப்படின்னு அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க பிரேமண்ணா. அவங்களுக்கும் எங்க மூலமா வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ மேடம். விமல், சுமதி மேடமுடைய டீம், இவரும் வந்து எங்களோட வந்து ரொம்ப நாள் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. நபர் சான்ஸே கிடையாது. மிகப்பெரிய ஒரு லீடர், மிகப்பெரிய ஒரு இளைஞர் பட்டாளத்தையே வச்சிருக்கிற ஒரு லீடர் விமல். தேங்க்யூ சோ மச் விமல். விமல் அவங்களுடைய டீம்ல பாத்தீங்க அப்படின்னா இளம் பட்டாளம் அப்படின்னு சொன்னல, இளம் பட்டாளத்துல ஒரு கிங் லேடி கங்காலட்சுமி, இவங்க பாத்தீங்க அப்படின்னா காலேஜ் முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னைக்கு 34,000 வாங்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து காலேஜ் முடிச்சதுல இருந்து காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே அவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அவங்க நிறைய இடத்துல தோண்டு போயிருக்காங்க. இருந்தாலும் ஒரு போனஸ் கொடுத்து அதை உயர்த்தி கொண்டு வந்தவங்க வந்து விமல்நாத் தான். கிரேட். தேங்க்யூ கங்காலட்சுமி. லட்சுமி மேடம் இவங்களும் வந்து ஒரு நார்மலா வந்து ஒரு 5th 6th ஸ்டாண்டர்ட் படிச்ச லேடி தான். இவங்ககிட்ட வந்து எடுத்து வைக்கும் போது வந்து இவங்க வந்து ஒரு இடத்துல கூட யோசிக்கவே இல்லை, கண்டிப்பா என்னால முடியும் அப்படின்னு தைரியமா வந்து ஸ்டெப் எடுத்து வச்சு இன்னைக்கு வந்து ஒரு 20,000 வரைக்கும் இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ மேடம். உமா செந்தில் மேடம் ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப், ஆனா வந்து அவங்க வந்து டிகிரி ஹோல்டர் தான். கல்யாணம் முடிச்சது வந்து வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்காங்க. நிறைய டேலண்டான பர்சன். டேலண்ட வந்து வெளியே கொண்டு வந்ததே வெஸ்டீஸ் தான் மேடம் அடிக்கடி சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துட்டு ஒரு 23,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணிருக்காங்க. உங்களுக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் மேடம். ஜோதி மேடம் பத்தி சொல்லியே ஆகணும். சரியான போல்டான மேடம். ஏன்னா நான் வந்து பிளான் சொல்ல போனது வந்து நாங்க தான். எவ்வளவு டவுட்ஸ். ஏன்னா எனக்கு நாங்க மார்க்கெட்டிங் வந்தது எங்களுக்கு புதுசு. ஃபர்ஸ்ட் பண்ணதே வெஸ்டீஜ் மட்டும்தான். நாங்க வெஸ்டீஜ் மட்டும்தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா மேடம் அப்படி கிடையாது. நான் நிறைய பாத்துட்டேன் அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் அப்பவே எடுத்து வச்சாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் எடுத்து வைக்கும் போது சரி நிறைய கொஸ்டின் கேக்குறாங்க, இவங்க வந்து நிஜமாவே வருவாங்களா எப்படி பண்ணுவாங்கன்னு ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனா கண்டிப்பா வந்து என்னால சூப்பரா பண்ணுவேன் மேடம் அப்படின்னு ஷார்ட் பீரியட்லயே வந்து ஒரு கோல் டைரக்டர் ஆஃப் தி பொசிஷன்ல வந்து ஒரு 21,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணிட்டேன். தேங்க்யூ ஜோதிலட்சுமி மேடம். இந்த நேரத்துல நான் வந்து வெஸ்டீஜ் மேனேஜ்மெண்ட் கௌதம்பாடி சார், தீபக் பஜாஜ் சார், தீபக் சுத்தார், கன்வர் பி சிங் சார், இவங்களுக்கு நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வந்து இந்த ப்ரோக்ராம அரேஞ்ச் பண்ணி கொடுத்த ராம் பிரவீன் சாருக்கும் அசோக் சுந்தரராஜன் சாருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். இது இவ்வளவு நேரம் கேட்ட என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். இது சக்சஸ் ஸ்டோரியா நீங்க தான் முடிவு பண்ணணும், நீங்க தான் சொல்லணும். தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அப்பா அந்த மாதிரி இருந்தாங்க, தாத்தா அந்த மாதிரி இருந்தாங்க. ஏஆர் ரஹ்மான் சொன்ன ஒரு வார்த்தை தான் எனக்கு வந்து கேட்டுட்டே இருக்கும். அப்பா அந்த மாதிரி இருந்தாங்க, தாத்தா அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னு சொல்றதை விட உழைப்பு மட்டுமே கொடுத்து நம்மளால ஜெயிக்க முடியும். உழைச்சுக்கிட்டே இருந்தா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். உழைப்பு மட்டுமே வச்சு ஜெயிக்கக்கூடிய ஒரு இடமா வெஸ்டீஜ் இருக்கு அப்படின்றதுல 100% வந்து எந்த ஒரு தயக்கமும் இல்லை. நிச்சயமாக 100% உழைப்பு கொடுத்தாலே வெற்றி அப்படின்றது கிடைக்கும். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ சோ மச் அசோக் சார், ரமன் சார். வெரி கிரேட் கப்புள். இன்ஃபேக்ட் வெஸ்டீஜ் வந்து ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் அப்படிங்கிறத எப்போதுமே நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த வகையில் நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சேர்ந்து ஒரு ஃபேமிலி பிஸ்னஸாக இதை வந்து ரொம்ப லைக் பண்ணி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்த வெற்றிகள் நீங்கள் அடைஞ்சிருக்கீங்க. ரொம்ப எளிமையான ஒரு நடையில் வந்து இன்ஃபேக்ட் உங்களுடைய இந்த வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. இன்ஃபேக்ட் ஆரம்பத்தில் சொன்ன இந்த புயல்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய புயல்கள் உங்கள் வாழ்க்கையில் அடிச்சிருக்கு அப்படிங்கிறத இப்போ உங்களுடைய ஸ்டோரி கேட்கும்போது எனக்கு தெரியுது. ஸோ அந்த புயல்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பல விதமான வெற்றி பாதைகளாகவும் மாற்றி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பேசி முடிக்கும் போது புரிஞ்சுக்க முடியுது.
ஸோ வெரி கிரேட். ஏன்னா இந்த ஒரு ஒரு நார்மலான ஒரு ஃபேமிலி, நார்மல் அப்படிங்கிறதுல இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருந்து அதுலேருந்து இந்த வியாபாரத்தை எடுத்து இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்கீங்க. நிறைய பேர் அதை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை வந்து நீங்க ஏற்படுத்திருக்கீங்க. ரைட். இப்போ அன்புசெல்வம் சார் வந்து உங்களை துரத்தி பேசினாரு, அதுக்கப்புறமா தான் நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்க. இந்த மாதிரி நீங்க யாராவது துரத்தி ஜாயின் பண்ண வச்சு இன்னைக்கு அவங்க ஒரு வெற்றியாளரா வந்திருக்காங்களா? நாங்க துரத்தி ஜாயின் பண்ண வச்சது ஃபுல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சுமதி, அது மட்டும் இல்லாம சுமதி மேடமும் பிரேம் சாரும், அது மட்டும் இல்லாம ஜீனத் மேமும் தான். அவங்களுக்கு வந்து கண்டினியூவா வந்து மீட்டிங் ட்ரைனிங்ஸ் வந்து பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஆனா எல்லாத்துலயுமே எஸ்கேப் ஆகிட்டே இருப்பாங்க, எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருப்பாங்க. அவங்கள நாங்க அந்த இடத்துல வந்து அசம்பிள் பண்றதுக்கே வந்து ரொம்ப மெனக்கெட்டு இருக்கோம். அவங்க கூடயே போய் உட்காந்துதான் அந்த ஒரு விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து கிளியர் ஆச்சு. துரத்தி ஓடி பிடிச்சது வந்து இவங்க 2 பேர் தான். சோ இன்னைக்கு வந்து அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க? இன்னைக்கு ஃபீலே கிடையாது, சொல்ல வார்த்தைகளே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சது வந்து அவங்க வந்து வரமா தான் நினைக்கிறாங்க. ஏன் முக்கியமா இதை நான் கேட்டேன் அப்படின்னா, பிகாஸ் நீங்க நிறைய பேர் பார்க்கும்போது பல வருஷங்களா தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க மனசுக்குள்ள இந்த இண்டஸ்ட்ரியில பொறுத்த வரைக்கும் இப்போ வெஸ்டீஜில் இருக்கக்கூடிய எத்தனையோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நிறைய பேர் பார்த்து பேசுவாங்க, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம், இதெல்லாம் ஆள் பிடிக்கிற வியாபாரம், இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு இருக்க எத்தனையோ பேர் இன்னும் இருக்காங்க. பட் ஒன்ஸ் இப்போ வந்து அன்புசெல்வம் சார் உங்களை ஃபாலோ பண்ணாரு, அன்னைக்கு முதல்ல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. பட் ஒன்ஸ் நம்பிக்கை வந்து நீங்க பண்ண ஆரம்பிச்ச போது இன்னைக்கு வந்து நீங்க ஒரு 1 lakh plus இன்கம் அப்படிங்கிறத ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க லைஃப் வந்து ஒரு வெறும் மெக்கானிக்ல இருந்து இன்னைக்கு ஒரு கோடீஸ்வரன் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க டோட்டலா மாறி இருக்கு. ஸோ இந்த வார்த்தைகள் உங்க மூலமா மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதா. ஏன்னா ஒருத்தர் வந்து நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்றாரு, நம்ம துரத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அது அவங்க சம்பாதிக்க இல்ல, அவங்க வாழ்க்கையை மாத்துறதுக்கு இல்ல, அவங்க மூலமாக வேற ஒருத்தருக்கு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேர் புரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் உங்களுடைய அனுபவத்தை வந்து இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிட்டேன். இன்ஃபேக்ட் நீங்க டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா உங்களுடைய நீங்க போயிட்டு இருந்த தொழில் லைக் மெக்கானிக்கா இருந்தது, அதுக்கப்புறம் ஜப்பான் கம்பெனில இருந்தது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இதை பத்தி எதுவுமே உங்களுக்கு தெரியல. அப்படிங்கும்பொழுது என்ன மாதிரியான ஒரு பிடிப்பு வந்து வெஸ்டீஜ்ல ஏற்படும்? ஒரு முடிவு பண்ணோம், எங்களுக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பு இதுதான், இந்த வாய்ப்பையும் விட்டுட்டா நம்மளால ஜெயிக்கவே முடியாது, ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிச்சயமா கிடைக்காது அப்படின்ற ஒரு வெறி, முடிவு இல்ல வெறி. நான் என்னுடைய மனைவிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, இந்த வாய்ப்புலயே நான் தோத்துட்டேன்னா நான் செத்து போயிட்டேன்னு வச்சுக்கோங்க அப்படின்ட்டு தான் நான் சொல்லியிருக்கேன். இதை நான் இந்த இடத்துல சொல்றது வந்து தவறா எதுவும் நினைக்க வேண்டாம், என்னுடைய வார்த்தையை நான் சொல்றேன். இந்த ஒரு இது உண்மை, இது வந்து ரியல். இந்த ஒரு வார்த்தையை நான் சொல்லியிருக்கேன். இந்த இதுலயே நான் தோத்துட்டோம் அப்படின்னா நான் இல்லை அப்படின்னு நினைச்சுக்கப்பா, நீ அதுக்கப்புறம் லைஃப் ரன் பண்ணு அப்படின்றதான் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். சார் இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டரா வந்து நான் வந்து அன்புசெல்வம் சுஜாதா மேடம் கூட வந்து நாங்க வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் தான் சார் ஃபர்ஸ்ட் போனோம். அப்போ வந்து ஜஸ்ட் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா தான் நாங்க போனோம் சார். நான் தான் போனேன், அப்பவும் இவர் வரல, நான் மட்டும்தான் டிஸ்ட்ரிபியூட்டரா போனேன். அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல நிறைய அச்சீவர்ஸை பார்க்கும்போது நிறைய நம்பிக்கைகள் வந்துச்சு சார். ஸோ கண்டிப்பா வந்து அப்ப என்னோட அப்ளைன் சுஜாதா மேடம் தான் நான் சொன்னேன், இப்ப நான் சிங்கிளா வந்திருக்கேன் மேடம், அடுத்து நான் என்ன நினைச்சு எப்படி சொன்னேன்னு தெரியல சார், நான் அடுத்து வந்தா ஸ்டார் டைரக்டர் அந்த லெவல்ல வந்துதான் நாங்க இங்க வந்து அவார்டு வாங்குவோம், எங்களோட டீமை தனியா ஒரு வேன்லயே கூட்டிட்டு வருவோம்னு சொன்ன ஒரு வார்த்தை தான் சார். நிஜமாவே அந்த விஷயம் நடந்துச்சு சார், என்னோட அப்ளைன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அடுத்து கடைசியா அதே மாதிரி அவார்டு வாங்கியாச்சு. பிரெக்னண்டா இருந்தோம், நாங்க தனியா எங்க டீமோட போகும்போது உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணோம் சார். அந்த ஒரு தருணம் அவார்டு வாங்கினதுல எங்க டீம் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த இடத்துலயும் மகேஸ்வரன் சார் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, சார் அடுத்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல நாங்க வாங்குற அவார்டு வந்து கிரவுன் டைரக்டர் அப்படின்ற லெவல்ல தான் நாங்க வாங்கணும். கண்டிப்பா கிரவுனும் முடிச்சிட்டோம், ஆனா இப்ப வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்கல. ஆனா இனிமே இப்ப அவார்ட் ஃபங்க்ஷன் நடந்தா யுனிவர்சல் கிரவுன் டைரக்டர் அந்த லெவல்ல தான் அவார்ட் வாங்கணும் டிசைட் பண்ணிருக்கோம் சார்.
எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் கிரேட் சூப்பர். ரொம்ப பெருமையா இருக்கு இந்த கேட்கும்பொழுது. நிச்சயமாக அப்கோர்ஸ் லாக்டவுன் இருந்ததுனால நம்ம வாட்ச் ஃபங்க்ஷன் இப்போ நடத்த முடியல, பட் கூடிய சீக்கிரத்துல நிச்சயமாக நம்ம துவங்குவோம். ரைட். ஒரு பெண்மணியா இந்த பிசினஸ்ல நீங்க நிறைய பேரை போய் பார்க்கும்பொழுது கண்டிப்பா நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ ஒரு டைம் அப்போ ஒரு சேலஞ்சஸ் அப்படிங்கும்போது வெறும் ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது, ஏன்னா ஆல்ரெடி நீங்க சொல்லிட்டீங்க நிறைய பேர் ரிஜெக்ஷன் பண்ணாங்க இப்படிதான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த ரிஜெக்ஷன் வந்த போது உங்களை நீங்க எப்படி கன்வின்ஸ் பண்ணி அடுத்த கட்டம் என்னங்கிறத மூவ் பண்ணீங்க? சார் நான் ஒரு பெண்மணியா நான் வந்து தனியா போகும்போது வந்து இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய நாங்க நிறைய பேரை மீட் பண்ணும்போது சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, ஏன் ஒரு லேடியை அனுப்பி வச்சு வந்து உங்க ஹஸ்பண்ட் இது பண்றாங்க, இது என்னோட ஹஸ்பண்ட கூட நான் ஷேர் பண்ணதே இல்லை சார், ஏன் அவர் மட்டும் ஏன் பண்ண பார்த்தாரா, நீங்க ஏன்பா அப்படி பேக தூக்கி அழைச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் கேட்டுட்டாங்க சார். ஆனா ஒரு இடத்துல கூட வந்து இந்த மாதிரி கேட்டுருக்காங்களே அப்படின்னு நான் நினைச்சேன், உங்ககிட்ட ஷேர் பண்ணதே இல்லை அது கூட. ஆனா நம்ம சக்சஸ் பண்ணி காட்டணும்ன்ற அந்த ஒரு விஷயம் தான் சார், அந்த ஒரே ஒரு விஷயத்த மனசுல வச்சுட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுதான் சார். அதான் வந்து இந்த அளவுக்கு வந்து சக்சஸா வந்திருக்கு. உண்மையிலே வந்து இங்க நான் ரொம்ப வந்து ப்ரௌடா நான் சொல்றேன் சார். வெரி கிரேட் மேடம். டெஃபினட்டா ஏன்னா இது வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இன்னைக்கு லைக் வெஸ்டீஜ்ல அப்படின்னு பார்க்கும்போது எத்தனையோ லேடி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ டெஃபினட்டா அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸாகவும் இருக்கலாம். ஸோ நீங்க ஃபேஸ் பண்ணும்போது அதுலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் மற்றவங்களுக்கு தன்னம்பிக்கை எடுத்து கொண்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக நிச்சயமாக இது அமையும். ரைட். 2 பேர் குடும்பங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இன்ஃபேக்ட் ஜெகன் சார் சொன்னாரு அவங்க அப்பாவுக்கு கடைசி இதுல கூட பண்ண முடியல, ஒருவேளை வந்து வெஸ்டீஜ் முன்னாடியே கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. ரைட். உங்களுடைய குடும்பங்கள் 2 பேரோட குடும்பங்கள் பொறுத்த வரைக்குமே லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து வந்தவங்க தான். இன்னைக்கு உங்களுடைய சொந்தக்காரங்க மத்தியில, உங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில இப்ப உங்களை வந்து எப்படி பாக்குறாங்க? சார் யார் வந்து டப்பா தூக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாங்களோ இன்னைக்கு என்னோட பேச கூட பார்க்க முடியல. ஒரு ஃபங்க்ஷன் கூட அப்படியே திருப்பிட்டு போறாங்க சார். அதே மாதிரி கார்லாம் வந்து ஒரு எங்கிட்ட வந்து சொந்தமா ஒரு பைக் கூட இல்ல சார். இன்னைக்கு வந்து ராயல் என்ஃபீல்ட் பைக் அவரோட ட்ரீம், அத வந்து வாங்கியிருக்காரு. அது இல்லாம கார்ல தான் வந்து எல்லா ஊருக்கும் போயிட்டு இருக்கோம். இது வந்து ரொம்ப சந்தோஷமா என்னோட ஒரு பேரண்ட்ஸா என்னோட அப்பா அம்மா வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஏன்னா இந்த ஜெனரேஷன்லயே வந்து இந்த மாதிரி யாருமே இல்லை சார். நாங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கார் அச்சீவ் பண்ணியிருக்கோம். என்னோட ஃபேமிலியில இவரோட ஃபேமிலி விட எங்களோட ஃபேமிலியில வந்து எங்க வீட்டுல யாருமே அந்த மாதிரி இல்ல. நாங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அச்சீவ் பண்ணி இன்னைக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன் சார். இது வந்து எப்படி நான் வந்து பண்றேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு அது தெரியல. நான் ஆரம்ப கட்டத்துல வந்து இது வந்து வேதனையா எடுத்துக்கிட்டோம். ஆனா போக போக இதுக்குள்ள வந்து நிறைய விஷயங்கள் படிக்க கத்துக்கும் போது நிறைய நபர்கள் வந்து சந்திக்கும் போது என்ன விஷயம் தோணுச்சு அப்படின்னா, அவங்களுக்கு அது புரியல. அது புரிய வைக்கிறதே நம்மளுடைய வேலை, வேற ஒண்ணுமே இல்லை. இதுதான் நம்மளுடைய வேலை. வேற என்ன வேலை இருக்கு? அவங்களுக்கு புரிய வைக்கிறது தான் நம்ம வேலை. அவங்களுக்கு அது புரியல, நம்ம புரியுற மாதிரி சொல்லுவோம் அப்படின்ற ஒரு பக்குவம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. அதனால வந்து இன்னைக்கு அதை வந்து ஃபேஸ் பண்ண முடியும். ஏன்னா இவங்க இப்படிதான் சொல்லுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு அது தெரியல அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த இடத்துல வந்து இன்னைக்கு நாங்க உணர்றோம் சார். ஏன்னா அந்த அளவுக்கு இன்னும் கத்துக்கிட்டே தான் இருக்கோம். எங்கேயுமே வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் படிக்கிறத வந்து விடவே இல்லை, படிச்சுக்கிட்டே தான் இருக்கோம். நிச்சயமா வந்து ஒரு அந்த ஒரு இதுவும் ஒரு கான்ஃபிடன்ட். அதனாலதான் இன்னைக்கு சக்சஸ். வெறும் 35 ரூபா வருமானம் வாங்கும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? இது ஒரு எனக்கு தோணுது, இந்த இதுக்காக நம்ம இதுக்குள்ள வந்தோம் அப்படின்னு தோணி. நிச்சயமா அது வந்து உண்மை. பட் அதுக்கு அடுத்தடுத்து படிப்படியாக டெவலப் ஆகும் பொழுது உங்களுக்கு வந்து நம்பிக்கையின் காரணம் என்ன? உழைச்சா ஜெயிக்க முடியும், அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வந்து உழைச்சா மேல போயிடலாம் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சு அங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்க என்னைக்கு வந்து 10,000 and above பார்த்தோமோ நிச்சயமாக வேகமா போயிடுவோம், நம்மளுடைய இலக்கை வந்து வேகமா அடைஞ்சிடலாம் அப்படின்றது அவருடைய ஓட்டம் தான். நாங்க இவ்வளவு சீக்கிரம், என்னைய பொறுத்த வரைக்கும் இது வந்து சீக்கிரமான வெற்றி தான். நான் அப்படிதான் பாக்குறேன் சார். வெறும் காசு இல்லைன்னு தெரிஞ்சு வண்டி ரிப்பேர் ஆனா
ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணுங்கிற கணக்குல பல டூர் உங்களை கூப்பிட்டு போனாங்க. இன்னைக்கு பணம் அப்படிங்கிறது எஸ், அதாவது இதுவும் வந்து ஒரு ஒரு பெரிய அளவு இல்லை. ஆனாலும் இன்னைக்கு வந்து நீங்க அன்னைக்கு இருந்த லைஃப்பை பொறுத்து கையில பணமே இல்லாத அளவுக்கு இன்னைக்கு நீங்க வந்து ஒரு கிரவுன் டைரக்டரா வந்து ஒரு லீடரா இன்னைக்கு அந்த வெஸ்டீஜ் சொல்லக்கூடிய 1 லட்சம் ரூபாய் வருமானம்ங்கிறத ரெகுலரா இப்ப நீங்க வாங்கிட்டு இருக்கீங்க. அதே நண்பர்களை இன்னைக்கு நீங்க திரும்ப பாத்தீங்களா? அவங்கள்ட்ட பேசுனீங்களா? பேசணும் சார். ஆனா நண்பர்கள் வந்து அதே மாதிரி இருக்காங்க. இன்னும் வந்து நான் எப்படி வந்து மெக்கானிக் ஷாப் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுடைய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அவங்களும் அதே மாதிரிதான் இருக்காங்க. நண்பர்கள் வந்து என்ன சொல்ல முடியல அப்படின்னா என்ன தடுக்குதுன்னு தெரியல. பட் அவங்களால வந்து நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றது சொல்ல முடியல. பட் நிச்சயமா வருவாங்கன்றது எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நபரா மாறும்போது கண்டிப்பா நம்பர்ல வருவாங்க. என்னுடைய நண்பர்கள் ஜெயிக்கணும் அப்படின்றதும் என்னுடைய ஆசையில இருக்கு. நிச்சயமா வருவாங்க சார். அது வந்து அவங்க மனசுல தோணுது. கண்டிப்பா நம்பர்ல கூடிய சீக்கிரம் அவங்களும் வந்துருவாங்க. கிரேட். ஏன்னா உங்க லைஃப் ஸ்டைல் மாற 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 அதை பார்க்கும்போதே அவங்களுக்கும் அந்த கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது வரும். ஏன்னா அதுதான் ஆரம்பத்துல நீங்க முதல்ல சம்பாதிங்க, நீங்க சம்பாதிச்சா சொல்லுங்க நாங்க சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற சொல்றதுக்கான ஒரு காரணம் அதுதான். பட் எந்த இடத்துலையுமே அது நீங்க விடாம தொடர்ந்து அடுத்தடுத்து நீங்க அந்த உழைப்பை போட்டு இந்த அளவுக்கு நீங்க முன்னேறி வந்திருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ இன்னைக்கு உங்களுடைய இந்த வெற்றி பாதை, இன்ஃபேக்ட் இது வந்து கதையல்ல நிஜம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் அது. ஸோ இந்த நிஜம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண மனிதனாலுமே வெஸ்டீஜில் இன்னைக்கு ஜெயிக்க முடியுங்கிறத நம்ப வைக்கிறது அப்படின்னு சொன்னா ரியல் எக்ஸாம்பிள், ஒரு லைஃப் டைம் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு ஃபேமிலியா, ஒரு கணவன் மனைவியாக சேர்ந்து இந்த வியாபாரத்தில் இணைஞ்சு நீங்க பண்ணும்போது நீங்க எத்தனையோ குடும்பங்கள் அது ஒரு ஃபேமிலி பிசினஸ்ங்கிறத புரிய வச்சிருக்கீங்க. அந்த முன்னேற்றத்தை ஒரு குடும்பத்திற்கும் அது தேவைங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய உண்மை. ஏன்னா இன்னைக்கு காம்படிஷன் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இந்த காம்படிஷன்ல பார்க்கும்பொழுது அப்போ ஒரு ஃபேமிலிக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் எதன் மூலமாக அடைய முடியும்னா, இன்னைக்கு ஜெனரலா ஒரு வேலைக்கு போய் இந்த வேலைக்கு பண்ணணும்னு எத்தனை ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த கொரோனா வைரஸ்ங்கிற ஒரு தாக்குதல் ஆரம்பிக்கும் போது இன்னைக்கு எத்தனை இண்டஸ்ட்ரீஸ் டோட்டலா படுத்துச்சு. அதுலேருந்து திரும்ப நிறைய பேர் வெளியில வர முடியல. அந்த இடத்துலையுமே உங்களுடைய உழைப்புனால என்ன இன்கம் வந்தது அப்படின்னு நீங்க காமிச்சீங்க. தாய்லாந்து ட்ரிப்பு போயிட்டு வந்தேன், இந்த இடத்துல இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சு. சரி, கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜா 1 lakh plus இன்கம் அப்படிங்கிறது தொடர்ந்து நீங்க வாங்கிட்டு இருக்கீங்க. அப்போ ஒரு குடும்பத்திற்கு தேவையான விஷயம் அப்படிங்கிறத இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளா, எளிமையா, அற்புதமா நீங்க கணவன் மனைவி சேர்ந்து இன்னைக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க. ஸோ இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சு வந்து நான் அந்த வேர்டிங்ஸ் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லைங்களா, வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா புயல்களுமே வந்து நம்ம அழிக்கிறதுக்காக வரல, நம்ம பாதையை விலக்கி விட்டு நமக்கு வழியை ஏற்படுத்தி கொடுக்கதான் இந்த புயல்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். எஸ், எனக்கு தெரிஞ்சு நான் இந்த நேரத்தில் சொல்லக்கூடியது முதல் புயல் அப்படிங்கிறது உங்க மனைவி. ஏன்னா உங்க வாழ்க்கையை இன்னும் பாதையை விரிவடைய வச்சவங்க அவங்க தான். 2வது புயல் அப்படிங்கிறது மிஸ்டர் அன்பு செல்வம் சார். ஸோ அந்த புயல்கள் உங்க பாதையை மாற்றி அமைச்சதுனால இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக நீங்க 2 பேரும் நினைக்கிறீங்க. ஸோ வெஸ்டீஜ் நாங்க கேட்டதற்கு இணங்க இன்னைக்கு இந்த ஈவினிங் வித் கிரவுன் ப்ரோக்ராம் இதை நீங்க செஞ்சு கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்க மூலமாக இது ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்து எத்தனையோ பேர் டெஃபினட்டா அந்த கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்றதுக்கு இன்னைக்கு நீங்க எங்களுக்கு வந்து உதவி பண்ணிருக்கீங்க. ஸோ என்டையர் வெஸ்டீஜ் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ மேடம், தேங்க்யூ சார். விஷ் யூ ஆல் தி சக்சஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஸோ இந்த நிகழ்ச்சியை நேரம் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்குமே எஸ் டெஃபினட்டா ராணி மேடம் அண்ட் ஜெகன் சார் இவங்களோட லைஃப் ஸ்டைல் எந்த அளவுக்கு இன்னைக்கு மாறி இருக்கு. ஸோ அந்த உழைப்பை போட்ட ஆரம்பிச்சாங்க. ஒரு சாதாரணமான ஒரு நிலையிலேருந்து ஒரு பைக் மெக்கானிக்லேருந்து அதுக்கப்புறமா அவங்களுடைய கனவுகள் என்னவாக இருந்தாலுமே சரி, அதை அடைய முடியாத சூழ்நிலையில அவங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பை சரியா பயன்படுத்தி அந்த உழைப்பை வந்து அவங்க போட்டதுனால இன்னைக்கு ஒரு மில்லியனர் அப்படிங்கிற இடத்துல வந்து அவங்க இருக்காங்க. இந்த வாய்ப்புங்கிறது குறிப்பிட்ட நபர்களுக்காகவோ இல்லை ஒரு குறிப்பிட்ட மக்கள் அதாவது யாரெல்லாம் உழைக்கிறதுக்கு தயாரா இருக்காங்களோ அவங்களுக்கு இது நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத அவங்க இந்நேரம் வந்து இதை வலியுறுத்தி இருக்காங்க. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், எஸ், நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயங்கள்ல ஒரு சின்ன மாற்றம் கொண்டு வந்தாலே நம்ம லைஃப்லயுமே மிகப்பெரிய ஒரு சேஞ்சிங் பாயிண்டா அது அமையக்கூடிய ஒரு தருணமாக. ஸோ அடுத்த இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். விஷ் யூ ஆல் தி சக்சஸ், விஷ் யூ வெல். தேங்க்யூ ஸோ மச்.